கனகத்திரளே போற்றி. அன்பர்களே, நாம் காலை அமர்விலே கலைகளிலே அடங்கக்கூடிய தத்துவங்கள், புவனங்கள், மந்திரங்கள், பதங்கள் போன்றவற்றையெல்லாம் நம்ம 3 பாடல்களில் பார்த்தோம். அடுத்தது 262வது பாடல். 262 அத்துவா சுத்தியின் பயன். இந்த பாடல் எதை குறிக்குதுங்க? அத்துவா சுத்தியின் பயன். 3 திறத்து அணுக்கள் செய்யும் கண்மங்கட்கு முன்னிலையாம் மூவிரண்டாம் அத்துவாவின் ஆன்ற முறை அவை அறுத்து மலம் முதிர்வித்து அரும்பருவம் அடைதலுமே ஆசானாகி தோன்றி முன் செய் கண்மம் துகளறுத்து அங்கு அத்துவா தொடக்கு அறவே சோதித்து ஏன்ற உடல் கண்மம் அனுபவத்தால் அறுத்து இனிச்சை கண்மம் மூலமலம் ஞானத்தால் இடிப்பன். அணுக்கள் 3 திறத்து செய்யும் கண்மங்கள். பாட்டில் எப்படி இருக்குதுங்க? 3 திறத்து அணுக்கள் செய்யும்னு இருக்கு. அதை என்ன செய்யணும்? அணுக்களை முன்னாடி வச்சுக்கணும். அணுக்கள் 3 திறத்து, 3 வகையாக. அணுக்கள்னா எது? அணுக்கள் என்பது உயிர்கள், ஆன்மாக்கள். ஆன்மாக்கள் வினையை எப்படி செய்யுங்க? 3 வகையாக செய்யும். என்ன 3? மனம், வாக்கு, காயம். மனம், வாக்கு, காயம். எனவே மனம், வாக்கு, காயம் என்று சொல்லக்கூடிய 3 வகையாக ஆன்மாக்கள் செய்கின்ற கண்மங்கட்கு, வினைகளுக்கு பெருமான் என்ன செய்வானுங்க? முன்னிலையாம் மூவிரண்டாம் அத்துவாவின். முன்னிலையாம் மூவிரண்டாம் அத்துவாவின். அத்துவா எத்தனை அத்துவா? 6. மூவிரண்டு. பாட்டில் என்ன சொல்றாரு? மூவிரண்டு. 6. அப்போ வினைகளுக்கு முன்னிலையாக, வினைகளுக்கு உண்டான வாயிலாக, காரணமாக இருப்பது எது? அத்துவாக்கள். ஏன்னா ஆன்மா வினையை எப்படி செய்யும்? அத்துவாவின் வழியாக தான் செய்யும். அதான் இங்க சொல்றார். 3 வகையாக மனம், வாக்கு, காயம் என்று சொல்லக்கூடிய 3 கரணங்களினாலே ஆன்மாக்கள் செய்கின்ற, வினை செய்வதற்கு காரணமாக இருக்கின்ற 6 வகையான அத்துவாக்கள். 6 வகையான அத்துவாக்கள் எது? 6 அத்துவா எது? மந்திரம், பதம், வண்ணம், தத்துவம், புவனம், கலைகள். இந்த 6. எனவே 6 வகையான அத்துவாவின் என்ன செய்யறாருங்க? ஆன்ற முறை அவை அறுத்து மலம் முதிர்வித்து. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சொல்லு. ஒவ்வொரு சொல்லும் மிக முக்கியமானது. ஆன்ற முறை அவை அறுத்து மலம் முதிர்வித்து. இந்த அத்துவாவை என்ன செய்யறாரு அப்படின்னா சுத்தி செய்யறார். அத்துவாவை சுத்தி செய்யறார். எதுக்கு செய்யறாரு அப்படின்னா ஆன்ற முறை என்பது ரொம்ப முக்கியமான சொல்லு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வினையை ஈட்டுகிறோமா இல்லையா? வினையை ஈட்டுகிறோம். எப்படி ஈட்டுறோம் அப்படின்னா பல பிறவிகளில் பல வகையாக ஈட்டிக்கிட்டே வருகிறோம். இதெல்லாம் ஈட்டுகிற போது என்ன செய்யலாம்? இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் வச்சுக்குவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர். அப்படின்னு என்னது? முதல்ல செஞ்சது 1, ரெண்டாவது செய்கிறது 2, 3ன்னு வரிசை என்ன செய்யலாம்? வினைகளுக்கெல்லாம் நம்பர் போட்டுக்கிட்டே வரணும்னு வச்சுக்கங்க. போட்டால் என்ன ஆகும்? நம்பர் பத்தாது. நாம் செஞ்ச வினைக்கு நம்பரு பத்தாது. இன்ஃபினிட்டின்னு வந்து இடித்து நின்றுக்கும். ஐயா இதுக்கு மேலே நம்பர் போட முடியாதுயா அப்படின்னு வந்து நிற்கும். சரி, அது அப்படியே நிற்கட்டும். இப்போ இறைவன் என்ன செய்யறான்? வினையை நமக்கு ஊட்டுகிறான். ஊட்டுகிற போது எப்படி ஊட்டுறான்னா, நாம் எப்படி வினையை ஈட்டணுமோ அந்த முறையில் ஈட்டுவதில்லை. நியாயமாக என்ன செய்யணும்? அவன் 1வது செஞ்ச வினையை எடுத்து, இந்தாப்பா முதல்ல இதுதான் செஞ்சேன், இதுக்கு தான் சீனியாரிட்டி இருக்குது, இந்த வினைக்கு தான் சீனியாரிட்டி இருக்குது, என்ன செய்யணும்? அதை முதல்ல அனுபவி அப்படின்னு கொடுக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? 2வது செஞ்ச வினையை எடுத்து இந்த 2வது அனுபவி, 3வது எடுத்து அப்படி கொடுப்பானான்னு கேட்டால்
கொடுக்க மாட்டான். கொடுக்க மாட்டான். எப்படி கொடுப்பான் அப்படின்னா அவன் இஷ்டத்துக்கு தான் கொடுப்பான். அவன் இஷ்டத்துக்கு தான் கொடுப்பான். சரிங்க, அவன் இஷ்டத்துக்கு கொடுப்பானா எப்படி கொடுப்பான்? இவர் நமக்கு ரொம்ப வேண்டிய ஆள், இவருக்கு கொஞ்சம் அப்படி கம்மியாக கொடுக்கலாம், இவர் ஒன்றும் அடக்கிற மாதிரி தெரியல, வச்சு ஒரு அமுத்திடுவான், அப்படி கொடுப்பானா? அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டான். கருணையோடு கொடுப்பான். எப்படி கொடுக்குறானுங்க? கருணையோடு. அப்போ எந்த வினையை ஊட்டுனா இந்த ஆன்மா திருந்தும்? அப்போ அவனுடைய நோக்கம் எது? வினையை ஊட்டுவதின் நோக்கம் என்னது? ஆன்மாவின் அறிவை திருத்துவது. ஆன்மாவின் அறிவை திருத்துவது. அப்போ திருத்துவதற்காக என்ன செய்கிறான்னா ஒரு வினையை எடுத்து ஊட்டுவான். ஒரு வினையை எடுத்து ஊட்டுவான். ஊட்டுகிற போது அது திருந்துதான் பார்ப்பான். திருந்திட்டு என்ன செஞ்சிருவான்? அதோட நிறுத்திக்குவான். அதெல்லாம் முடியாது, எல்லாம் செஞ்சுட்டு பூராத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு என்ன செய்ய மாட்டான். திருப்பி அதை அவன் நோக்கம் நம்மை துன்பப்படுத்துவது இல்லை. இறைவனது நோக்கம் என்னது? நம்மை துன்பப்படுத்த வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம் அல்ல. அப்ப என்ன செய்வானா, எந்த வினையை கொடுக்கணும், எந்த வினையை கொடுக்கணும். அப்ப அந்த வினைகள் மொத்தமாக இருக்கிறது, அதை ஒவ்வொன்றாய் எடுத்து என்ன செய்யறான்? நமக்கு ஊட்டுகிறான். ஊட்டுகிற போது அவன் அதுக்கு அளவுகோலாக வைத்திருப்பது எது? கருணை. என்னது? கருணை. கருணை என்பதை வரையறையாக வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொன்றாக ஊட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் நிறைய புண்ணியம் செஞ்சிருப்பாங்க, அவர்களுக்கும் சில நேரத்தில் என்ன வரும்? துன்பம் வரும். சில பேர் ஏகப்பட்ட பாவம் செஞ்சிருப்பான், அவனுக்கு சில நேரத்தில் என்ன வரும்? இன்பம் வரும். இன்பம் வரும். அப்போ என்ன செய்யறான்னா வெறும் இன்பத்தையே கொடுத்துட்டு இருக்கக்கூடாது, அதே மாதிரி துன்பத்தையே கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் செஞ்சது அப்படி இருக்காது. எப்படி இருக்கும்? பாவத்தை செஞ்சிடும், பாவத்தையே செஞ்சுட்டு இருப்பான். எப்போவாவது அவனுக்கு தெரியாமல் ஒரு புண்ணியத்தை செஞ்சு வச்சுருப்பான். புண்ணியம் செஞ்சவன் ஏராளமான புண்ணியம் செஞ்சுருப்பான், அவனே அறியாமல் ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சுருப்பான். அப்போ இந்த ரெண்டு பேருக்கு எப்படி கொடுப்பான்னா, எதை கொடுக்கணுமோ அதன் அவனது கருணையை அடிப்படையாக கொண்டு நமக்கு வினையை ஊட்டுவான். அப்போ ஆன்மாவை பக்குவப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? வினை கொடுக்கப்படுகிறது. வினை கொடுக்கப்படுது. ஏன் இதை நான் அழுத்தி சொல்கிறேன்னா, நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுக்கங்க, துன்பம் வருது, துன்பம் வந்த உடனே நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்வோம்? உருண்டு பிறண்டு ஐயோ கும்மா ஐயா ஐயோன்னு அழுவுமா இல்லையா? நானெல்லாம் எப்படி சாமியை கும்பிட்றேன், இந்த சிவபெருமானுக்கு என் மேலே கொஞ்சம் கூட கருணையே இல்லை, அவனெல்லாம் நல்லா இருக்கிறான், என்னதான் இந்த சாமி இந்த பாடா படுத்துது அப்படின்னால நாம் என்ன செய்வோம்? புலம்புவோம். இயல்பு தானே. ஏன் நம்ம எதுக்கு வரோம்? துன்பம் வரக்கூடாதுன்னு கோயிலுக்கு வந்தா, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஆகி போச்சு? ஜாஸ்தியாக போச்சு, துன்பம் ஜாஸ்தியாக போச்சு. அப்படி தானே இருக்கு? அப்படி தான் இருக்குது, அப்படி தான் இருக்கிறது. ஏன்னு கேட்டால் சிவப்பிரகாசத்தில் 95வது பாட்டு. யார் சிவப்பிரகாசம் புக்கு வச்சுருக்கிறீங்க? இருக்கா? 95வது பாட்டு எடுங்க பார்க்கலாம். சிவப்பிரகாசில் 95. முதல்ல எல்லாரும் சித்தியார் புத்தகம் கொண்டு வந்திருக்கிறீங்களா? அதை போல கேட்டுக்கிறேன். முதல்ல சித்தியார் புத்தகம் இருக்குதான்னு பார்த்துக்கலாம், அப்புறம் சிவபிரகாசத்தை கேட்கலாம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, இருந்தால் மகிழ்ச்சி. என்னது எடுத்துட்டீங்களா? அந்த ஒரு புத்தகம் இருக்கு, 14 சாத்திரமும் ஒரே நூலா, அதெல்லாம் எப்பவுமே கையில் வச்சுக்கணும். 14 சாத்திரமும் ஒரே நூலாக இருக்கிறது, மூலப்பாடம் மட்டும் இருக்கும். அதெல்லாம் எப்பவுமே கையில் இருக்கணும். சந்தேகம் வந்தால் என்ன செய்யணும்? டக்கு டக்குன்னு எடுத்து பார்க்கணும். அந்த புத்தகம் எப்பவும் கையில் இருக்கணும். வெளியே போனால் கூட, பஸ்ஸில் போகும்போது கூட என்ன செய்யணும்? அந்த புத்தகத்தை வச்சுருக்கணும். நாங்கள் வீட்டில் இருக்கும்போதே வச்சுருக்க மாட்டோம், பஸ்ஸில் போகும்போதே வைக்க சொல்கிறீங்க. இருக்குதுமா, எல்லாம் விற்கிற புத்தகம் தான். விற்கிற புத்தகம் விற்கிறதே இல்லை. புத்தகத்து பேரா? புத்தகம் 14 சாத்திரங்கள் மூலப்பாடம் மட்டும் இருக்கு. எடுத்தீங்களா இல்லையா? சரி, மகிழ்ச்சி. ஒன்று இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் ரொம்ப அழகாக சொல்லுவார். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த ஆன்மாக்கள் 3 வகையாக இருக்குது. ஒன்று யார்? இறைவனை பற்றி கவலையே படாதவன், இறைவனை பற்றி கவலையே படாதவன். இன்னொருத்தன் யார்? இறைவனை மட்டுமே நினைத்து கொண்டு இருப்பவன், இறைவனை பற்றியுமே நினைத்து கொண்டு இருப்பவன். இந்த 2 இல்லாமல் நடுவில் ஒரு கேட்டகரி இருக்கு. யார்? அப்பப்போ நினைப்போம், இங்கேயும் பார்ப்போம் இங்கேயும் பார்ப்போம், உலகத்தையும் பார்ப்போம் பெருமானையும் பார்ப்போம். இப்போ என்ன அழகா சொல்றாருன்னா, இந்த இறைவனையே நினைக்காதவன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. அவனுக்கு எதை பற்றியும் கவலை, அவன் எப்படி இருக்கிறான்? நிம்மதியாக இருக்கிறான், நிம்மதியாக இருக்கிறான். இன்னொன்று, இறைவனையே நினைத்து கொண்டு இருப்பவனும் நிம்மதியாக இருக்கிறான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவனுக்கு துன்பம் வருதுன்னு வச்சுங்க. இப்போ கடவுளை பற்றி, கடவுளே இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறான், கடவுளே இல்லைன்னு சொல்கிறான். அவன் ஒரு துன்பம் வந்ததுன்னா என்ன செய்வான்? இதான் வந்துருச்சு போயான், அதெல்லாம் அப்படி தான் அப்படின்ட்டு அவன் என்ன செய்வான்? இந்த ஏன் வந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சி அவனுக்கு இருக்காது. அப்படிங்கிற ஆராய்ச்சி யாருக்கு இருக்காது? கடவுள் இல்லை என்று சொல்பவன் தனக்கு வருகிற இன்பத்தையோ தனக்கு வர துன்பத்தையோ ஆராய்ச்சி செய்ய மாட்டான், அப்படியே அனுபவிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இன்பம் வந்தால் அனுபவிச்சுக்குவான், துன்பம் வந்தாலும் அனுபவிச்சுக்குவான். அவனுக்கு என்ன கிடையாது? இது ஏன் வந்துச்சு அப்படிங்கிற ஆராய்ச்சி அவனுக்கு இல்லை. அதே மாதிரி இறைவனை முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களும் இன்பம் வந்தாலும் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க, துன்பம் வந்தாலும் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. இந்த நடுவில் இருக்கிற நாம தான் என்ன செய்வோம்? இன்பம் வந்தால் ஆராய்ச்சி பண்ண மாட்டோம், இன்பம் வந்தால் ஆராய்ச்சியே பண்ண மாட்டோம், அப்படியே சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு இருப்போம். துன்பம் வந்தால் மட்டும் கேட்போம். என்னன்னு கேட்போம்? ஏன் எனக்கு மட்டும் வந்துச்சு, எனக்கு ஏன் வந்துச்சு, நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். அதற்கு காரணம் என்னன்னா, நம்ம இங்கிருந்து அங்கு பயணித்து கொண்டு இருக்கிறோம். இங்கிருந்து அங்கு எங்கிருந்து? இந்த கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய கூட்டத்திலே இருந்து பிரிந்து கடவுளை முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய ஞானிகள் இருக்கிற இடத்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இன்ப துன்பங்கள் கட்டாயம் வரும், கட்டாயம் வரும். பிறப்புன்னு இருந்தால் கட்டாயம் இன்ப துன்பங்கள் நமக்கு வரும். அவை நாம் செய்தவை தான். ரொம்ப முக்கியம். இன்பம் வந்தாலும் அதுக்கு காரணம் என்னது? ஏற்கனவே நாம் செஞ்சு வச்ச புண்ணியம். துன்பம் வந்தாலும் நாம் செஞ்சு வச்ச பாவம். இந்த ரெண்டையும் பெருமான் என்ன செய்கிறான்? நம்ம செஞ்சதை வேற யாருக்கும் கொடுக்காம நமக்கே கொடுக்குறான். அதுதான் அவனுடைய நடுநிலைமை, அதுதான் அவனுடைய நடுநிலைமை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தப்பி தவறி வேற எவனாச்சும் செஞ்சதை நமக்கு கொடுத்தா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அதோ கதி தான். ஏன்? நம்ம செஞ்சதே நம்மளால் தாங்க முடியல, நம்ம செஞ்சதே நம்மளால் தாங்க முடியல. இன்னும் எவனாச்சும் செஞ்சிருந்தா என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டம். அப்போ பெருமான் என்ன செய்கிறானுங்க? நம்ம செஞ்சதை தான் நமக்கு ஊட்டுகிறான். எனவே நமக்கு இன்ப துன்பங்கள் கட்டாயம் வரும், கட்டாயம் வரும். கோயிலுக்கு போயிட்டா வராதா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் வரும். என்ன ஒரு தெளிவு! அப்போ கோயிலுக்கு போகிறதுனால என்னங்க பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன் திருவடியை சரணடைவதினாலே அந்த துன்பங்களை நீக்குவதற்கான உபாயங்கள் நமக்கு கிடைக்கும். வரவே வராதான்னு கேட்டால் கண்டிப்பாக வரும். ஆனால் அதை என்ன செய்யலாம்? அதை மாற்றிக்கொள்ளலாம், அதை மாற்றிக்கொள்ளலாம். எப்படி மாற்றலாம்னா பல வகையாக மாற்றலாம், பல வகையாக மாற்றலாம். நமக்கு அழகாக ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார், திருக்கொடிமாட செங்குன்றோர் என்ன பதிகம்? அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாது இருப்பது உன் தமக்கு ஊனமன்றே. அப்போ என்ன செய்யணும்? அந்த அப்போ செஞ்சையா, இப்போ வந்துருச்சு, வந்துருச்சு. நீ இது பார்த்து என்ன பண்ண போகிற? இனி அதை மாற்ற முடியுமா? ஏற்கனவே செஞ்சு வச்சதை ஏதாவது போய் ஐயா அதெல்லாம் அழிச்சிருங்க, கோட்டை பூரா அழிச்சிருங்க, புதுசாக ஒரு கோடு போடலாம் அப்படின்னு ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அது செஞ்சாச்சு, அது செஞ்சாச்சு, வந்தது வந்து தான் தீரும். இனி ஐயோ வருது, இப்படி வருது, அப்படி வருதுன்னா அதை நினைக்கிறதுனால ஒன்றையும் மாற்ற முடியாது. ஒன்றையும் என்னங்க பண்ணுறேன்னா, உய்வினை நாடு, இதிலிருந்து மீளுவதற்கு என்ன வழி? நமக்கு வரக்கூடிய துன்பங்களிலே இருந்து மீள்வதற்கு என்ன வழி? உய்வினை நாடாது இருப்பது உன் நமக்கு ஓனம். உன்னுடைய குற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செஞ்சது குற்றம் இல்லை,
எது ஏற்கனவே செஞ்சது குற்றம் கிடையாது. ஏன் செஞ்சு முடிச்சாச்சியா, இனி அது திருத்த முடியாது. இப்போ உங்கள் கையில் என்ன இருக்கு? ஒரே ஒரு உபாயம் இருக்கிறது. இதிலிருந்து மீளுவதற்கான உபாயம் முன்னிடம் இருக்கிறது. இந்த துன்பத்திலிருந்து மீளுவதற்கு உபாயம். அதை செய்யாமல் உட்கார்ந்து இருக்கிற பார்த்தியா, அந்த பாவத்தை செஞ்சதை கூட பொறுத்துக்கலாம். ஆனால் இப்போ நீ செஞ்சிட்டு இருக்கிற பாரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? இந்த பாவத்திலிருந்து மீள்வதற்கான உபாயம் கிடைச்சும் நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற? படிக்க மாட்டேன், கோயிலுக்கு போக மாட்டேன், இறைவனுக்கு தொண்டு செய்ய மாட்டேன் என்று நீ இப்பொழுது இருக்கிறாய் பார்த்தியா, இதுதான் மிகப்பெரிய பாவம். அந்த பாவம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது முடிஞ்சிருச்சு. நீ அது எதையும் என்ன செய்ய முடியாது, சரி செய்ய முடியாது. உனக்கு இப்பொழுது இந்த கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாய்த்தது உண்டமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின். இப்போ இந்த பிறவி கொடுத்துட்டான், கண்ணுக்கு முன்னாடி சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நமக்கான மார்க்கங்களை எல்லாம் பெருமான் கொடுத்துருக்கிறான். நான் ஒன்றுக்கும் போக மாட்டேயா, இப்படியே தான் உக்காந்துருப்பேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் உன்னுடைய குற்றம். அழகா சொல்றார் ஞானசம்பந்த பெருமான். எனவே அந்த வினைகளை இறைவன் என்ன செய்கிறாங்க? அந்த வினைகளை அறுத்தி அதை நுகர்வித்து, அந்த வினைகளை என்ன செய்யறான்? முதல்ல நுகர வைக்கிறான். முதல்ல நுகர வைத்து, அது எப்படி நுகர வைக்கிறாங்க? ஈட்டிய முறையால் அன்றி பக்குவ முறையான்னு எழுதுறார் சிவஞான முனிவர். ஈட்டிய முறையான் அன்றி என்ன முறையில்? பக்குவ முறையால். அப்படின்னு என்னது? நம்ம எப்படி வினையை ஈட்டணுமோ அந்த வரிசையில் ஊட்டுறதில்லை. எப்படி ஊட்டுறாரு? எதை ஊட்டுனா இவன் பக்குவப்படுவான், எதை ஊட்டுனா பக்குவம். ஒரு சின்ன துன்பம் வருது, துன்பத்தை பார்த்த உடனே சாமி நமக்கு ஏதோ சொல்கிறார், ஏதோ சொல்கிறார், நம்ம விட்டு ஏதோ குற்றம் இருக்கிறது, இந்த குற்றத்தை திருத்திட்டா இதோட போச்சு, எது துன்பத்தோட போச்சு. இல்லைன்னா திருந்த மாட்டேன்னு சொன்னால் என்ன செய்வார்? இன்னொரு அடி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திடுறான். திருந்துறானா பாரும்பார், திருந்துறானா பாரும்பார். அப்பவும் திருந்தலைன்னா என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் அடி பலமாக விழும். எது வரைக்கும் விழுவோம்? திருந்துற வரைக்கும் விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் நீ அடிடா பார்த்துக்கலாம், நான் திருந்துறனா பார்த்துக்கலான்னா நம்ம எங்கே கொண்டு போய் நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்தி கதற வைத்தாவது திருத்திடுவோம். சிரிச்சுக்கிட்டே திருந்துறதா கதறிக்கிட்டே திருந்துறதா நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். முடிவு யார் கையில் இருக்கு? நம்ம கையில் இருக்கு. ஒரு அடி அடிக்கும் போதே சாமி போதும், நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னா என்னாச்சு? ஒரு அடியோட போச்சு. இல்லையா பார்த்துக்கலாம், நீயா நானா பார்த்துக்கலாம்னா அங்கே தான் நம்ம நிறைய செஞ்சு வச்சுருக்கோம். அட்லீஸ்ட் அது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, தீர்ந்துருச்சுன்னு சொல்லலாம். நம்ம வைக்கிறது ஒன்றும் தீர மாதிரியெல்லாம் அங்கே ஒன்றும் சரக்கு இல்லை. எப்படி இருக்கிறது? எல்லாம் எக்கச்சக்கமாக கிடக்குது. அதை எடுத்து ஊட்டினா என்ன ஆகும்? எத்தனை பிறவியை அனுபவித்தாலும் தீரவே தீராது. எனவே அதை என்ன செய்கிறாங்கன்னா அறுத்தி திருத்தினர். அறுத்தி திருத்தி அறிவை திருத்துவதற்காக நமக்கு அனுபவத்தை கொடுக்கிறான், வினை அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறான். எனவே அறுத்தி மலம் முதிர்வித்து, மலத்தை முதிர்விக்கிறான். ஆணவ மலத்தை என்ன செய்கிறாங்க? அப்படியே முதிர்வித்தல்னா என்னதுங்க? அதை நீங்குவதற்கான காரண காரியங்களோடு கூடுதல். ஆணவ மலம் நீங்கணும்னு சொன்னால் முதலுக்கு அதுக்கு என்ன வரணும்? அதற்குரிய காரியங்கள் எல்லாம் கூடி வரணும். காரியங்கள்லாம் கூடி வரணும். அதை யார் செய்கிறா? பெருமான் செய்வான். பெருமான் நமக்கு செய்வான். அதான் சொன்னேன். இப்போ நமக்கு அந்த பக்குவம் வரணும்னு சொன்னால் என்னென்ன கூட்டினா பக்குவம் வரும், என்னென்ன கூட்டினா பக்குவம் வரும். சில பேர்த்துக்கு நான் நிற்கிறதுக்கே நேரம் இல்லைங்க, நிற்கிறதுக்கே நேரம் இல்லை, கடையில் ஏகப்பட்ட பிஸ்னஸ், பெருமானை நினைக்கிறதுக்கே நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம். நமக்கு இன்னும் ஆணவ மலம் நீங்கிறதுக்கான காலம் வரலன்னு வச்சுக்கங்க. பெருமான் என்ன செய்வான்? நீ பிஸ்னஸை பாரியா, பிஸ்னஸை பாரு, நல்ல சம்பாரி அப்படின்னு விட்டுருவார். ஆனால் நமக்கு மலம் நீங்குவதற்கான காலம் வந்துருச்சு, மலம் நீங்குவதற்கான காலம் வந்துருச்சு. அதுக்கு இந்த தொழில் ஒரு தடையாக இருந்தால் எல்லாத்துக்கும் அதை செய்ய மாட்டான். சில பேர் அதையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, இதையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போது நம்முடைய நாயன்மார்களில் அரசராக இருந்தவர்கள் இருக்கிறார்.
அரசர் இருக்கிறார். அப்போ அவர் என்ன செஞ்சிருப்பாரு? அவருக்கான அந்த நியமங்களை சரியாக செஞ்சிருப்பார். அரசாட்சி செய்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நிலை யோசிச்சு பாருங்கள். ஒரு நாட்டையே ஆளணும்னு சொன்னால் நம்மளால் வீட்டையே சமாளிக்க முடியறதில்ல. ஒரு நாட்டை ஆளணும்னா அவங்களுக்குள்ள எவ்வளவு அந்த வாரம் இருக்குமா இல்லையா? அது அவனை பார்க்கணும், இவனை பார்க்கணும், படைகளை பார்க்கணும், நீதி சொல்லணும், தப்பு செய்கிறவனை தண்டிக்கணும், எத்தனையோ வேலைகள் இருக்குது. அத்தனைக்கு நடுவில் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? தனது வழிபாட்டை செய்து கொண்டு இருக்கிறார். யார்? சேரமான் பெருமான், மெய்ப்பொருள் நாயனார், மூர்த்தியார், எத்தனை பேர் இருக்கிறாங்க? எல்லாம் அரச பொறுப்பில் இருந்தவங்க. அரச பொறுப்பில் இருந்து நாமெல்லாம் என்ன செய்கிறோம்? ஒரு சின்னதாக பொட்டி கடை வச்சுருந்தாவே நேரமே இல்லைங்க. சாமியை பார்க்கறதுக்கே நேரமே இல்லைங்க. ஏன் நமக்கு கொடுக்கல அரச பொறுப்பை? இதையே நீ பார்த்தாவே நீ திரும்பி பார்க்க மாட்டேங்கிற, உனக்கு கொடுத்து என்னையா பண்ணுறது அப்படின்னு கொடுக்க மாட்டார். இப்போ இது ஒரு உதாரணத்திற்கு. அதே சமயம் நமக்கு இந்த ஒரு தொழில் என்பது, ஒரு வருமானம் என்பது, ஒரு போகம், உலக போகம் என்பது நமக்கு திருவருளை சிந்திப்பதற்கு தடையாக இருக்குமானால் என்ன செய்வான்? அப்படியே அதை உருவிடுவான். நல்லா தாங்க போயிட்டு இருந்தது, நல்லா தான் போயிட்டு இருந்தது, என்ன ஆச்சுன்னே தெரியலைங்க அப்படின்னு வேகமாக ஒன்று என்ன செய்வான்? சடான்னு நின்று இப்படி திரும்பி பார்ப்பான், வாடான்னு உள்ள தூக்கி போட்டுருவார். நின்ன உடனே என்ன செய்வார்? தூக்கி உள்ள போடுவார். கொடுப்பதை கொடுத்தும் ஆட்கொள்வார், கொடுப்பதை எடுத்தும் ஆட்கொள்வார். யாருக்கு என்ன கொடுக்கணும் என்ன எடுக்கணுங்கிறது யாருக்கு தெரியும்? அவனுக்கு தான் தெரியும். நம்ம அறிவோட லட்சணம் அவனுக்கு தெரியும். நம்ம அறிவே கொடுத்தா இவன் செய்வானா கொடுத்து ஆட்கொள்வான், எடுத்தாதான் இவன் கேட்பானா என்ன செய்வான்? எடுத்தும் ஆட்கொள்வான். அவனது நோக்கம் ஆட்கொள்வது, ஆட்கொள்வது தான் நோக்கம். அப்போ என்ன செய்வானுங்க? அதான் மலம் முதிர்தல்னு பேர். மலம் முதிர்தல்னா ஆணவம் மலம் நீங்குவதற்கான காரண காரியங்களோடு கூடும், காரண காரியங்களோடு கூடும். அவ்வளவெல்லாம் வேண்டாம். இப்போ நமக்கு வீடு இருக்கிறது, ஒரு வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறோம், நம்மை சுற்றி ஏராளமான இடைஞ்சல் இருக்குது. ஏராளமான இடைஞ்சல் எதில்? பூசை பண்ணுறதில்ல. பூசை பண்ணுறதில்ல எத்தனை இடைஞ்சல்னு சொல்லவே முடியாது. இந்த இடைஞ்சலை தீர்த்தம்னா இன்னொரு இடைஞ்சல் வருது, அதை தீர்த்தா இன்னொரு இடைஞ்சல் வருது. இப்படி அந்த வழிபாடுல செய்வதற்கான தடைகள் எப்படி இருக்குதுங்க? ஏராளமாக இருக்குது, ஏராளமாக இருக்கிறது. ஆனால் நமக்கு என்ன சொல்கிறாங்க? நல்லா பூசை பண்ணு, நல்லா பூசை பண்ணுன்னு சொல்கிறீங்க. எங்கே சார் பண்ண முடியுது? போய் உக்காந்தா ஒன்றும் முடியல, ஒன்றும் முடியல. கதவை சாத்திட்டு உக்காந்தாலும் வந்து கதவை தட்டுறான், கதவை தட்டுறான். இந்த ஊரே வேண்டாங்க, இன்னொரு ஊருக்கு போனான் சார் அன்னைக்கு, அந்த ஊரில் எனக்கு யாருமே தெரியாது, யாருமே எனக்கு தெரியாது. போய் உக்காந்தா என்ன செய்கிறான்? ஏதோ ஒன்று வருது, எப்படி எப்படியோ வருது. ஒன்றுமே வரலைன்னு கண்ணை மூடி உக்காந்தாலும் எதுவுமே இல்லை, அறிவு உட்கார மாட்டேங்குது. இப்போ முதல்ல சொல்லிகிட்டு இருந்தோம், என் வீட்டுக்காரி சரியில்லை, என் பையன் சரியில்லை, வேலைக்காரன் சரியில்லை, எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ என்ன செஞ்சது? ஒரு தடையும் இல்லை, ஊரும் தெரியாது பேரும் தெரியாது, போய் உக்காந்து பூசை பண்ணுனா அறிவு வந்து பூசையில் உட்கார மாட்டேங்குது இல்லையா? இப்போ இதெல்லாம் ஏன் வருதுன்னா அதற்குரிய காலம் வரவில்லை, காலம் வரவில்லை. நமக்கு அந்த காலம் வந்துருச்சுன்னா சுற்றியும் ஒரு போர்க்களமே நடந்தாலும் நாம் பூசை பண்ணிட்டு இருப்போம். போர்க்களம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் நாம் என்ன செய்வோம்? பூசை பண்ணி கொண்டு இருப்போம். அதற்கு என்னது? அதுதான் காரண காரியங்களை கூட்டுதல்னு பேர். இந்த காரண காரியங்கள் கூடுகிற போது அறிவு என்ன செய்யும்? தானாக வந்து உக்காரும், தானாக வந்து உக்காரு. இப்போ நேற்று உக்காரலை, இன்னைக்கு உக்காருது. என்ன காரணம்? நேற்று பெருமான் நமக்கு கூட்டவில்லை, இன்று பெருமான் நமக்கு கூட்டி இருக்கிறார். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது நான் இன்றைக்கி உக்காந்து எப்படி பண்ண தெரியுமா அப்படின்னா முடிஞ்சு போச்சுக்காத. இன்றைக்கி உக்காந்து நீ பண்ணியிருந்தா நீ என்ன செஞ்சுருக்கணும்? நேற்றும் பண்ணியிருக்கணுமா இல்லையா? நேற்று ஏன் பண்ணலை? ஏன் பண்ணலை? பெருமான் கூட்டலை, பெருமான் கூட்டலை, நடக்கலை. இன்று எப்படி நடந்ததுன்னா கூட்டினான், நடந்தது. அப்போது அதற்குரிய காரண காரியங்களோடு பெருமான் என்ன செய்வான்? கூட்டுவான். இப்போ வீட்டிலே இருக்கிறோம்னா அது வரைக்கும் நமக்கு இடைஞ்சலாக இருக்கிறவங்கெல்லாம் நமக்குரிய அந்த சிவப்புண்ணியம் மிகுதியும் ஆக 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 சிவப்புண்ணியம் மிகணும். சிவப்புண்ணியம் என்ன ஆகும்? அப்படியே மிகுதியாய் கொண்டு போகிற போது
ஒரு கால எல்லையில் நமக்கு எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் துணையாக நிற்கும். அதெல்லாம் என்னவா நிற்கும்? துணையாக. என்னடா என்ன இந்த பூசையை என்ன பண்ணாமல் இருக்கிற அப்படின்னு கேட்பார். இது வரைக்கும் ஏன்டா உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவர் இப்போ என்ன கேட்பார்? என்ன நேரமாச்சு பூசைக்கு போகாமல் இருக்கிற அப்படின்னு கேட்பார். இந்த மாற்றம் எங்கே நிகழ்ந்தது? அவர் மாறலைங்க. நம்ம சிவபுண்ணியம் ஜாஸ்தியாக இருக்குது. சிவபுண்ணியம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த சிவபுண்ணியம் அவர் என்ன செஞ்சுருக்கு? மாற்றியிருக்கு. அதுதான் மாற்றியிருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? சிவபுண்ணியங்களை ஈட்ட வேண்டும். அது எப்படி ஒரு நாளில் ஈட்ட முடியாது? ஒரு நாளில் ஈட்ட முடியாது. நாள்தோறும் 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 சிறுக 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 நாம் புண்ணியங்களை ஈட்டுகிற போது இதற்கான எல்லாம் கூடி வரும். எல்லாம் கூடி வரும். எதெல்லாம் நமக்கு தடை என்று தெரிகிறதோ அதையெல்லாம் நாம் நீக்க முடியாது. புண்ணியம் மிகுகிற போது அவை தானாய் நடக்கும். அவை தானாய். எனவே மலம் முதிர்வித்து என்ன செய்தாருங்க? அங்கு மலம் முதிர்வித்து அரும்பருவம் அடைதலுமே ஆசானாகி தோன்றி. அரும்பருவம், அரும்பருவம் என்பது அடைதற்கு அரிய பருவம்னார். அடைதற்கு அரிய பருவம் எதுங்க? இறைவனே குருநாதனாக வருகின்ற காலம். இறைவனே குருநாதனாக வருகின்ற காலம் எப்படிப்பட்ட காலங்க? எல்லாருக்கும் கிடைச்சிருமா? எல்லாருக்கும் கிடைக்காது. அப்போ அந்த காலம் என்பது எப்படிங்க? நம்முடைய மொத்த சிவபுண்ணியத்தினுடைய திரட்சி. சிவபுண்ணியத்தினுடைய திரட்சி. சிவபுண்ணியம் மிகுகிற போது ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே இறைவனே குருநாதனாக நமக்கு வருவான். குருநாதனாக வருவான். அரும்பருவம் அடைதலுமே ஆசானாகி தோன்றி. ஆசானாகி தோன்றி யாரு? இறைவனே குருநாதன் வடிவம் தாங்கி நமக்கு வருவான். ஆசானாகி தோன்றி என்ன செய்வாங்க? அங்கே அத்துவா தொடக்கு அறவே சோதித்து. அத்துவா தொடக்கு அற. இந்த கொஞ்சம் பாட்டை நான் மாற்றி மாற்றி படிக்கிறேன், புரியுதா? ஏன்னா அது பொருள் அப்படி தான் வரும். ஆசானாகி தோன்றி என்ன செய்வானுங்க? அத்துவா துடக்கை என்ன செய்வானுங்க? அறவே சோதித்து. அறவே சோதித்து. சோதித்தல் என்பது என்னதுங்க? நீக்கி. அத்துவாவினுடைய தொடர்பை என்ன செய்வானுங்க? முழுமையாக நீக்குவான். முழுமையாக நீக்குவான். யார் நீக்குவா? குருநாதன் நீக்குவான். இப்போ நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், சஞ்சிதம் ஆகாமியம் பிராரத்தம். சஞ்சிதம் ஆகாமியம் பிராரத்தம். அதில் சஞ்சித வினை தான் இப்போ எதில் தீர்க்கப்படுகிறது? அத்துவா சுத்தியில் குருநாதன் நீக்கை செய்து என்ன செய்கிறாங்க? சஞ்சித வினையை நீக்கிறான். அதாங்க சொல்கிறார். எனவே அங்கு அத்துவா தொடக்கை அறவே சோதித்து. அக்குவா தொடக்கை அறவே சோதித்து நுகராத வகை முன்செய் கண்ம துகளறுத்து. நுகராத வகை முன்செய் கண்ம துகளறுத்து. நுகராத வகை இது இதுவரைக்கும் நுகராம எஞ்சி நின்ற கண்மம். இதுவரைக்கும் அனுபவிக்காத கண்மத்துக்கு என்ன பேரு? சஞ்சிதம் தான். அதுதானே நுகராம இருக்கு. சஞ்சிதம் தான் என்ன இருக்கு? நுகராம மொத்தமா இருக்கு. அந்த சஞ்சித வினை என்ன செய்யறானுங்க? அதை அதனுடைய துவக்கை அறுத்து என்ன செய்யறான்? உடல் ஏன்ற வினை, உடல் ஏன்ற கண்மம் அனுபவத்தால் அறுத்து. இந்த உடல் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பிராதத்த வினை, 3 வினை இருக்கா இல்லையா? சஞ்சிதம், பிராதத்தம், ஆகாமியம். சஞ்சித வினை எதனால் நீக்கப்படுகிறது? குருவினது உபதேசத்தால் அத்துவா சுத்தி செய்து அதை நீக்கிறார். அப்புறம் பிராதத்த கண்மம் என்னது? உடல் செய் கண்மம் அனுபவத்தால் அறுத்து. உடல் செய் கண்மம்னா என்னதுங்க? உடலுக்கு காரணமாக இருக்கிற கண்மம்னு பொருள். இந்த உடலுக்கு காரணமாக இருப்பது எது? பிராதத்த வினை. பிராதத்த வினையை வச்சு தான் இந்த உடம்பு வந்திருக்கு. இந்த உடம்பு எதுக்கு கொடுத்துருக்கிறாருங்க? பிராதத்த வினையை அனுபவிக்கிறதுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது வேலை செய்யும். புரியுதா இல்லைங்களா? நமக்கு எதை அனுபவிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த உடம்பு இருக்கும். 50 வயசில் இதெல்லாம் கழட்டி இருப்பார். எது? இதெல்லாம் கழட்டி விட்டுரு, இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி விட்டுரு, இவனுக்கு இந்த வியாதி வரட்டும் அப்படின்னா என்ன செய்யும்? 50 அதெல்லாம் தானா அப்படியே வேலை செய்யாமல் விடும். இவர் 70 வரைக்கும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு என்ன செய்வார்? அந்த உடம்பு இரும்பு மாதிரி 70 வரைக்கும் கிடக்கும். அப்போ இந்த உடம்பினுடைய செயல்பாடு எதை பொறுத்து இருக்கிறது? பிராரத்த வினை தான். நீங்கள் பாதாம் பிஸ்தா சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்தாலும் சரி, ஏதாவது
பயிற்சி செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி நாம் கொண்டு வந்ததை அனுபவிக்கிறதுக்கு தக்க மாதிரி தான் இந்த உடம்பு வேலை செய்யும். உடம்பே அப்படி தான் வேலை செய்யும். புரியுதுங்களா? இல்லைன்னா என்ன செய்யாது, வேலை செய்யாது. இன்னும் சில நிறைய இது ரொம்ப அருமையாக 2வது நூற்பாடு அழகாக சொல்லுவார். இப்போ நமக்கு புத்தி இருக்கா இல்லையா? என்ன புத்தி? இப்போ உடற்பயிற்சி செய்யணும்னு வச்சுக்கோங்க. உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செஞ்சால் உடம்பு நல்லாயிருக்கும். சரிங்க, அவர் செய்கிறாரு, நான் செய்ய மாட்டேங்கிறேன். ஏன் செய்ய மாட்டேங்கிறேன்னா அவருக்கு அந்த பிராதத்த ஊழ் இருக்குது, உடம்பை பேணுகிற ஊழ் இருக்கிறது, அதனால் அவர் செய்கிறாரு. எனக்கு ஏன் செய்யலைன்னா மடி வரும்பர். மடி வரும்னு என்னது? சோம்பேறி தினம் வரும். அதெல்லாம் எவங்க காலையில் எழுந்திரிச்சு யோகாசனம் பண்ணுறதுமா அப்படின்னு என்ன அர்த்தம்? முடிஞ்சு போச்சு கதை. இவனுக்கு ஊழ் இருக்கு. எப்போ? இன்னும் 10 வருஷம் கழித்து என்னென்ன உறுப்பு என்னென்ன வேலை செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு ஊழ் இருந்தால் அவன் இப்போவே என்ன செய்வான்? சோம்பேறியாக இருப்பான். அதுவும் எதுக்கு? பிராதத்த வினைக்கு தக்கவாறு தான் அறிவு வேலை செய்யும். திங்கக்கூடாத திம்மா, திங்க வேண்டியது திங்க மாட்டான். திங்கக்கூடாதெல்லாம் வேண்டாததெல்லாம் நல்லா திம்பான், தேவையானதை திங்க மாட்டான். அதில் என்னது? எல்லாம் ஊழ் தான். அவனுக்கு பிராதத்த கண்மம் என்ன இருக்கிறதோ அதற்கு தக்க மாதிரி தான் அறிவு வேலை செய்யும், நாக்கு வேலை செய்யும். புரியுதா இல்லைங்களா? அதெல்லாம் ஐயா நல்லதானுங்கிறீங்களா? கழிச்சு தான் ஆகணும். நல்லதோ கெட்டதோ நீங்கள் நல்லதுனாலும் வந்துடும், கெட்டதுனாலும் வந்துடும். அதுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு, வேற வழியே கிடையாது. எனவே உடல் ஏன்ற கண்மம் அனுபவத்தால் அறுத்து, இடிச்சை கண்மம் மூலமலம் ஞானத்தால் இடிப்பன். இப்போ பிராதத்த கண்மம் உடல் ஊழாய்க்களையும் ஆகாமிய வினை என்ன செய்யும்? எப்படி போகும்? ஆகாமினை எப்படி போகும்? ஏகனாகி இறைவனி நிற்க. ஆணவ மலமும் எப்படி கழியும்? ஏகனாகி இறைவனி நிற்க. அப்போ ஞானம் என்கின்ற அந்த நெருப்பினாலே 2 செயலை செய்வான். ஆகாமியவனை வாராது காப்பான், ஆணவ மலத்தின் வலிமையை கெடுப்பான். சரிங்களா? இப்போ பாருங்க என்னது? ஆணவம், கண்மம், மாயை 3 இருக்கா? இதில் ஆணவம் என்பது எப்படி நீங்கும்? எப்படி நீங்கும்? ஞானத்தால். குருநாதன் கொடுக்குற ஞானத்தினால ஏகனாகி இறைவனி நின்று அந்த சாதனையெல்லாம் செஞ்சால் ஆணவ மலம் கெடும். ஆணவ மலம் கெடும். அடுத்தது மாயா மலம். மாயா மலம் அது எப்படி நீங்கும்? அத்வா சுத்தி. அத்வா சுத்தி பண்ணால் மாயாமலம் நீங்கும். அத்வா சுத்தியில் என்ன செய்கிறாருன்னா மாயாமலத்தினுடைய தொடக்கையும் கெடுக்கிறாரு. அப்புறம் என்ன செய்கிறாரு? இன்னொரு வேலை இதில் நடக்குது. என்னது? சஞ்சித வினை. சஞ்சித வினையை நீக்கிறார். அப்போ மீதி இன்னும் என்ன இருக்கு? பிராதத்தம் இருக்கு. அப்புறம் ஆகாமிய ஞானத்தால் நீக்குவார். பிராதத்தை என்ன செய்யணும்? உடல் வழியாக கழிக்கணும். மொத்தம் இருக்கிறதே இவ்வளோதான். ஆணவம், கண்மம், மாயை. கண்மம் என்னது? பிராதத்தம், ஆகாமியம், சஞ்சிதம். மொத்தம் 5 சரக்கு இருக்குது நம்மகிட்ட. 5 இருக்கிறது. எது? ஆணவ மலம் ஞானத்தால் நீக்கப்படும். ஞானத்தால் நீக்கப்படும். மாயாமலம் அத்வா சுத்தியில் அதனுடைய அந்த பந்தத்தை நீக்குவார். அப்புறம் அத்வா சுத்தியில் பிராதத்த மலத்தை நீக்குவார். பிராதத்த கண்மத்தை நீக்குவார். மன்னிக்கணும், சஞ்சித கண்மத்தை நீக்குவார். அடுத்தது பிராதத்த கண்மம் உடல் ஊழாய் கழியும். ஆகாமியம் ஞானத்தால் இடிக்கப்படும். இதெல்லாம் குருநாதன் வந்தாதான். குருநாதன் வந்தாதான் ஞானம் கிடைக்கும். குருநாதன் வந்தாதான் ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைச்சா என்னென்ன போகும்? ஆகாமியம் போகும், ஆணவ மலம் நீக்கப்படும். சரியா? அப்புறம் குருநாதன் தான் என்ன செய்வார்? அத்வா சுத்தி பண்ணுவார். அத்வா சுத்தி பண்ணுவார். அத்வா சுத்தி பண்ணால் என்ன ஆகும்? மாயாமலம் நீங்கும். அப்புறம் மாயினுடைய தொடக்கு நீங்கும். அத்வா சுத்தியில் 2 மாயை தொடக்கு நீங்கும். அடுத்தது சஞ்சித வினை நீங்கும். சரிங்களா? அடுத்தது பிராதத்த கண்மம் மட்டும்தான் இருக்கிற காலம் வரைக்கும் அனுபவித்து தீக்கணும். குருநாதன் வந்தால் 4 கெட்டு போகும், 4 கெடும், ஒன்றே ஒன்று எஞ்சி நிற்கும். எது? பிராதத்த கண்மம் மட்டும்தான் எஞ்சி நிற்கும். அதையும் நீக்குவதற்கு உபாயம் உண்டு. பிராதத்த கண்மத்தையும் நீக்குவதற்கு உபாயம் உண்டு. 11ஆம் நூற்பாட சொல்கிறார்.
அதை எங்கே சொல்கிறாரு? 11 சொல்கிறார். நாமளும் அதை அங்கே பார்க்கலாம். எனவே இந்த அத்வா சுத்தியின் பயன் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்களினுடைய பந்தத்தை நீக்குவது என்று சொல்லி இப்போ முதல் அதிகரணத்தை நிறைவு செய்கிறார். முதல் அதிகரணம் என்னது? இதில் இது வரைக்கும் பார்த்தது என்னது? 8ஆம் நூற்பால முதல் அதிகரணம் சித்தியாரில். முதல் அதிகரணம் பார்த்தோமா இல்லையா? முதல் அதிகரணம் என்ன சொல்றாரு? தம் முதல் குருவுமாய். இது என்னது? தம் முதல் குருவுமாய். இது சிவஞான போதத்தில் 2வது அதிகரணம். சிவஞான போதமே நடத்தல. கேள்வி கேட்டீங்கன்னா எப்படிங்க? அப்படியா? சிவஞான போதத்தில் முதல் அதிகரணம் எங்கேயாவது எழுதி போட்ட ஞாபகம் இருக்கா? எப்போ எழுதணும்? சிவஞான போதத்தில் முதல் அதிகரணம் தவத்தினில் உணர்த்த, 2வது அதிகரணம் தம்முதல் குருவுமாய் உணர்த்த, ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என விட்டு அந்நியமின்மையின் அரண்கலல் செழுமை. இதுதான் சிவஞான போதத்தில் இருக்கிற சூத்திர அந்த அதிகரண முறை. அதிகரணம் முதல்ல என்ன செய்கிறாரு? தவத்தினில் உணர்த்தன்னு சொல்கிறார். 2வது தம்முதல் குருவுமாய் உணர்த்துறார். சித்தியாரில் எப்படி வருது? முதல் அதிகரணம் என்னது? முதல் அதிகரணம் தம்முதல் குருவுமாய். முதல் அதிகரணம் தம்முதல் குருவுமாய். 2வது அதிகரணம் தவத்தினில் உணர்த்த. இந்த ஒன்று மட்டும்தான் சிவஞான போதத்துக்கும் சித்தியாருக்கும் அதிகரணம் மாறி வருவது. அதிகரணம் மாறி வருவது. இது ஏன் மாற்றி வச்சிருக்கிறாரு, இதில் ஏன் இப்படி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது போன வகுப்பில் சொன்னோம். ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க யாராவது. இங்கே இங்கே எப்படி கொடுத்துருக்கிறார்னா, நமக்கு தவம் முதிர்ந்தாதான் இறைவன் குருநாதனாக வருவான். இது நமக்கு நிகழ்கின்ற முறைமை, அனுபவ முறைமை. இப்போ குருநாதனா எப்போ வருவார்னா, தவத்தை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு அப்படின்னு எழுதுவார். தவத்தை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு. யாரெல்லாம் சரியை கிரியை யோகத்தை முற்று வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பெருமான் யாரா வருவான்? குருநாதனா வருவான். அப்போ முதல்ல என்ன செய்யணும்? தவம் செய்யணும். தவம்னா என்னது? சரியை கிரியை யோகம். சரியை கிரி யோகத்தை முற்றுவிக்கணும். அதான் தவத்தினில் உணர்த்த என்பது. சரிகிரி யோகங்களை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு அப்படின்னு முதல்ல தவம் செய்யணும். சரிகிரி யோகத்தை முற்றுவிக்கணும். அதன் பிறகுதான் யார் வருவா? குருநாதனாக யார் வருவா? பெருமானே வருவா. இது நமக்கு நிகழ்கின்ற முறைமை. இப்படிதான் நிகழும். முதல்ல தவம் முடிக்கணும்.
தவத்தை முடித்தா பெருமான் வருவான் என்பது இது நிகழக்கூடிய முறைமை. சித்தியாரில் அதை கொஞ்சம் மாத்துறாரு. ஏன் மாத்துறாரு? தவம் செஞ்சாதான் பெருமான் குருநாதனாக வருவான் என்பதையே அவன் சொன்னாதான் நமக்கு தெரியும். அவன் சொன்னாதான் நமக்கு இல்லைன்னா நமக்கு என்ன தெரியாது? நம்ம தவம் செஞ்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோங்கிறதே தெரியாது. நம்ம நிற்கிற இடம், காலையில் சொன்னேன் இல்லையா, நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம், நம்ம நிற்கிற இடம் சாதாரண இடம் இல்லை. இது பல பிறவிகளில் செய்த புண்ணிய விசேடனம் என்று சொல்வதற்கு யார் வரணும்? குருநாதன். இல்லைன்னா நமக்கு தெரியாது. அதனால என்ன செய்யறாரு? தம் முதல் குருவுமாய் உணர்த்த. என்னங்க உணர்த்தினார்? தவம் செய்திருக்கிறாய் என்று உணர்த்த. அப்ப அதை உணர்த்துவதற்கு அவன் தவம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் வருவான். ஆனா அவன் சொல்லிதான் நமக்கு தெரியும், ஆமா நாம தவம் செஞ்சிருக்கிறோம். ஏன்னா நம்ம நிற்கிற இடம் சாதாரண இடம் இல்லை என்பதை உணர்த்தணும். அதையும் அவன் தான். இப்போ இது அனுபவ முறைமை, இது உணர்த்தும் முறைமை. உணர்த்துவது இப்படிதான் உணர்த்துவான். குருவாக வந்துதான் நாம் தவம் செய்திருக்கிறோம் என்பதை அவன் உணர்த்துவான். எனவே நமக்கு இங்க 2வது அதிகரணம் எது? சித்தியார்ல தவத்தினில் உணர்த்த. இப்பதான் அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். தவத்தினில் உணர்த்த. இரண்டாம் அதிகரணம். இப்போ இறைவன் குருநாதனாக வந்தாச்சு. என்னங்க சொன்னார்? குருநாதனா என்ன சொன்னார் அப்படின்னா இங்கே பாட்டு வரிசையாக சொல்கிறார். எப்போ வருவார்னா சரிகிரி யோகத்தை முற்றுவிக்கணும், என்பதை யார்? அவரே சொன்னாதான் நமக்கு தெரியும். அதான் இங்கே சொல்கிறார். சைவத்திறத்துக்கு வருவது எளிய செயல் அல்ல, பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பயன் என்பதை இந்த பாட்டில் சொல்கிறார். 262 புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவையடைந்தும் அருந்தவங்கள் புரிந்தும் அருங்கலைகள் பல தெரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் பல உணர்ந்தும் வேத சிறப்புருளை மிக தெளிந்தும் சென்றாள். இந்த சென்றாள் அப்படிங்கிற இடத்த அன்லைன் பண்ணி வச்சுக்கணும். சென்றாள் என்ன செய்வாங்க? சைவத்திறத்தை அடைவர். அப்படி அறிஞ்சதுக்கு அப்புறம் இதில் சரியை கிரியா யோகங்களை செய்த பின் ஞானத்தால் சிவனடியை சேர்வர். இப்போ சைவத்திறத்துக்கு வர்றதுக்கு எத்தனை படி இருக்கு பாருங்க. புறச்சமய நெறி நின்றும் 1, 2 அகச்சமயம் புக்கும், 3 புகழ் மிருதி வழி உழன்றும், 4 புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும், 5 அருந்தவங்கள் புரிந்தும், 6 அருங்கலைகள் பல தெரிந்தும், 7 ஆரணங்கள் படித்தும், 8 சிறப்புடைய புராணங்கள் பல உணர்ந்தும், அப்புறம் வேத சிறப்புருளை மிக தெளிந்தும் சென்றாள். 9 படி காட்டியிருக்கிறார். எத்தனை படி சொல்லியிருக்கிறாரு? 9 படி. 9 படினா 9 படி இல்லை, 9 வகையான படி. 9 வகையான படி ஏற்கனவே பார்த்தோம். புறச்சமயம் அகச்சமயம் மொத்தம் எத்தனை? 24 சமயம். இந்த 24 சமயத்திலையும் பிறக்கணும். 24 சமயத்திலையும் பிறக்கணும். அப்புறம் அந்த சமயத்தில் எது முத்தின்னு சொல்லியிருக்கிறாங்களோ அந்த முத்தியை பெறணும். சும்மா பிறக்கிறது மட்டும் இல்லை. அந்த சமயத்தில் என்ன ஆகணும்? இது தாங்க முத்தி அப்படின்னு அந்த சமயம் சொல்லும். அந்த முத்தியை பெற்ற பிறகு மீண்டும் பிறப்பான். எப்படி பிறப்பான்? அதுக்கு அடுத்த படி உயர்ந்து பிறப்பான். உதாரணத்துக்கு இதில் கடைசியாக இருக்கிற சமயம் உலகாயதர். இவன் தான் 24வது ஆள். மேலேருந்து கீழே போனால் இவன் தான் 24வது ஆள். பிறப்பில் இவர் தான் ஃபஸ்ட்டு. பிறக்கிற போது இவர் தான் முதல் சமயத்தில் இருப்பார். என்ன அப்படின்னு கேட்டால் இவர் கொள்கை என்னது? கடவுள் இல்லை, கடவுள் இல்லை. அப்போ இவனுக்கு எது முத்தி? உலகாயத முத்தி என்பது என்னது?
உலக இன்பமே இன்பம். அறிவையரோடு கூடி ஆனந்தமாக இருப்பது தான் இன்பம். இந்த மண்ணில் நல்ல செல்வத்தோட நல்ல போகத்தோட மகளிரோடு கூடி மகிழ்ச்சியாக இரியா, உலகத்தை அனுபவியா, அனுபவி ராஜா அனுபவி. இதுதான் யாருடைய கொள்கை? உலகாயனுடைய கொள்கை. உலகாயனது கொள்கை. அப்போ ஒரு நல்ல அருமையாக ஒரு செல்வந்தனா பிறந்து, ஒரு செல்வந்தனா பிறந்து எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக இருந்து ஒருத்தன் செத்து போயிட்டானா அவன் என்ன முத்தி அடைஞ்சிட்டான்னு அர்த்தம்? உலகாய முத்தி அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். அது ஒரு பிறவியில் வருமானு கேட்டால் அதுக்கே என்ன வேணும்? பல பிறவி பிறக்கணும். ஏன்னா பிறக்கும் போதே செல்வந்தனா பிறக்க முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்? புண்ணியம் நிறையா செய்யணும். செல்வம் நிறையா வரணும்னா என்ன செஞ்சுருக்கணும்? புண்ணியம் நிறையா செய்யணும். சும்மா காசு வந்துடாது. அவன் என்னங்க ராஜா விட்டு கண்ணுக்குட்டி பிறக்கும் போதே கோடீஸ்வரனாக பிறந்துட்டான் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். உண்மையில் அவன் என்ன செஞ்சுருப்பான்? போன பிறவியில் புண்ணியம் செஞ்சுருப்பான். புண்ணியம் செய்யாமல் செல்வம் கூட வராது. செல்வம் கூட வராது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞானம் எங்கே வரும்? வரவே வராது. செல்வத்தை ஒரு செல்வந்தனா பிறக்கணும்னு சொன்னால் அதற்கும் என்ன செஞ்சுருக்கணும்? புண்ணியம் செஞ்சுருக்கணும். அழகாக முன்னாடி சொன்னால் அதான் எல்லாம் அந்த முன்னாடி இருந்து வரணுங்க. சிவஞான சித்தியார் முன்னாடி இருந்து வரணும். பேரு இளவு இன்பமோடு பிணிமூப்பு சாக்காடு என்னும் 6 முன்கருவில் பட்டது. செல்வம் வறுமை, செல்வம் வறுமை, இன்பம் துன்பம், உயர்குடி பிறப்பு தாழ்குடி பிறப்பு, இதெல்லாம் நீ முன்னாடி செஞ்ச வினைக்கு தக்கவாறு வரியானார். பேரு இளவு இன்பமோடு பிணிமூப்பு சாக்காடு என்னும் 6 முன்கருவில் பட்டது. முன்கருவில் பட்டது. இது எதுவுமே நம்ம கேட்டு வர முடியாது. நான் இந்த குலத்தில் தான் பிறப்பேன் கேட்டு வர முடியுமா? பிறக்கும்போதே நான் கோடீஸ்வரன் வீட்டில் பிறக்கணும் கேட்டு வர முடியுமா? ஒரே குழந்தை தான். இந்த வயிற்றில் பிறந்தா அவன் ஏழை, அந்த வயிற்றில் பிறந்தா பணக்காரன். பிறந்ததுலேருந்து இவன் கஷ்டத்தை தவிர ஒன்றுமே பார்க்கல. அவன் பிறந்ததுலேருந்து கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. இப்போ என்ன வித்தியாசம்? இவனும் 10 மாதம் தான் இருந்தான், அவனும் 10 மாதம் தான். வரும்போது கேட்டுக்கிட்டா வந்தானா? அந்த வீட்டில் தான் பிறப்பேன் கேட்டுட்டு வந்தானா? இவன் நான் இங்கே தான் வருவேன்னு சொன்னானா? இங்கே வரமாட்டான்னு சொன்னானா? ஏன் வந்துச்சு? அவ்வளோதான். முன்கருவில் பட்டது. முன்கருவில் பட்டது. அப்போ எல்லாமே என்ன இருக்கணும்? அதற்கான ஊழ் இருக்கணும். அதற்கான ஊழ் இருக்கணும். ஊழ் இல்லாமல் ஒன்றும் இல்லை. அப்போ அந்த ஊழை ஊட்டுவது யார்? பெருமான் தான் ஊட்டுறான். அப்போ உலகாயுதரில் ஒரு செல்வந்தனாக பிறந்து நல்ல சந்தோஷமாக வாழணும்னாவே அவனுக்கு பல பிறவி வேணும். ஒரு பிறவியில் அது வராது, ஒரு பிறவியில் வராது. அப்படி பிறந்து அவன் இறந்துட்டான். பிறந்து இறந்தான அடுத்த பிறவியில் அவன் எப்படி வருவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை விட தத்துவ ஞானத்தில் உயர்ந்திருக்கிற ஒரு சமயத்தில் பிறப்பான். அது எந்த சமயமாக வேணாலும் இருக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கா? பௌத்தர், சமணர், இந்த 3 பேர் தான் நமக்கு எத்தனையா இருக்கிறான்? 6 சமயமாக இருக்கிறான். 3 பேர் 6 சமயமாக இருக்கிறான். சரியா? சௌத்தராதிகன், வைபாடிகன், ஆசீவகன் இன்னும் 6 சமயமாக இருக்கிறான். இந்த உலகாயத முத்தி அடைஞ்சவன் என்ன செய்வான்? அடுத்த பிறப்பில் சமணனாவோ பௌத்தனாவோ பிறப்பான். அவன் சமணனாக தான் பிறப்பான், பௌத்தனாக தான் பிறப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. அவன் எதா வேணாலும் பிறக்கலாம். ஆனால் பை சான்ஸ் எப்படி இருக்கும்? கொஞ்சம் உயர்ந்த பிறப்பாக பிறப்பான். உயர்ந்த பிறப்பு என்பது எதை வைத்து? தத்துவ ஞானத்தில். தத்துவ ஞானத்தில் இருக்கிறதுலையே தத்துவ ஞானம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது எது? உலகாயம்தான். இவன்கிட்ட தத்துவ ஞானங்கிறது என்னது? ஒன்றும் கிடையாது. சந்தோஷமாக இருயா, அவ்வளோதான் தத்துவ ஞானம். சந்தோஷமாக இரு, அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறவன் தான் இவன் தத்துவ ஞானம். புரியுதுங்களா? இவன் என்ன செய்கிறான்? இவன் கொஞ்சம் சரக்கு வச்சுருக்கிறான் தத்துவ ஞானத்தில். இப்போ இதில் முத்தி அடையணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் முயற்சி செய்யணும். கொஞ்சம் என்ன முயற்சி செய்யணும்? அவன் சமய நூல்களில் இன்னென்ன ஒழுக்கங்கள் நீங்கள் பேணணும், இந்த கடவுளை வணங்கணும், இதெல்லாம் விடணும், இதெல்லாம் விடணும், இதெல்லாம் செய்யணும், அறம் செய்க. இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா பெருசாக எதை பேசுவாங்க? அறம் செய்க, அறம் செய்க அப்படிங்கிறத சமணமும் பௌத்தமும் கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லும். அப்போ இவனை விட அவன் எப்படி இருக்கிறான்? ஒரு படி மேலே இருக்கிறான். இவன் அறம் செய்கன்னு சொன்னால் பைத்தியக்காரன் தான் செய்வான்னு சொல்லுவான். உலகாயத்தை பொறுத்த வரைக்கும் அறம் செய்தல் என்பது என்னது? பைத்தியக்காரன் தான். ஏன் அறம் செய்யணும்?
அப்படின்னு கேட்பான். உதாரணத்துக்கு இவனோட கொள்கை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஊர்தோறும் மடங்களை அமைங்க. ஏன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, நடந்து தான் போவாங்க. அப்போ என்ன செய்யணும், அந்த வரவங்களுக்கு ஒரு தண்ணீர் பந்தல், அப்புறம் ஒரு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு அன்ன சத்திரம், இதெல்லாம் ஊருக்கு ஊர் கட்டுங்க அப்படின்னு எந்த சமயம் சொல்லுதுன்னா நிறையா சமயம் சொல்லுது. சமணம் சொல்லுது, பௌத்தம் சொல்லுது, நம்மளும் சொல்கிறோம் இல்லையா? அப்போ இவன் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் சோம்பேறி எழுதி வைத்த நூல். எது? அன்னதானம் செய்யுங்க என்று சொல்பவன், உழைக்க தெரியாதவன் தனக்கு சௌரியமாக எழுதி வச்சுக்கிட்டான். என்னென்ன? அன்னதானம் பண்ணுன்னு. தண்ணீர் பந்தல் வெயின்னு யார் எழுதுனா தெரியுமா? வழிப்போக்குன்னு எழுதியது. ஏன்னா அவன் ஊராக சுற்றிக்கிட்டு இருப்பான், அவனுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்கு என்ன செஞ்சுக்கிட்டான், அங்கங்கே தண்ணீர் பந்தல் வைங்கன்னு எழுதி வச்சிருக்கிறான். அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீ தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிற, இது யார் சொல்கிறது? உலகார். அப்போ அறம் என்பதே வலியுறுத்த மாட்டான். புரியுதா? அவன் செஞ்சதை அவனுக்கு வேணும், அவன் சம்பாதிச்சுட்டு போகிறான், நீ எதுக்கு போய் அவனுக்கு சோறு போடுற அப்படின்னு சொல்கிறது யார்? உலகாயதன். அப்போ இவனுக்கு அறம் கிடையாது. ஆனால் இவனுக்கு என்ன இருக்கிறது? அறம் இருக்கிறது. ஆனால் இவன் அறம் என்ன சொல்லுவான்னு கேட்டால், நீ செஞ்ச வினை தானே வந்து பயன் தரும், கடவுள் இல்லைம்மா. இவன் கடவுளே இல்லை, வினை இல்லைம்மா. கடவுள் இல்லை, வினை இல்லைம்மா. இவன் என்ன செய்வான்? இவனும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் தான், ஆனால் வினை உண்டுமா. இவன் செய்வான், வினை உண்டுமா. அப்போ இவன் என்ன செய்கிறான், இவனை விட கொஞ்சம் வினை உண்டுன்னு ஏற்றுக்கிட்டான். அடுத்து கீழே வந்தீங்கன்னா இன்னும் 6 பேர் இருக்கிறான். யாரு? புறச்சமயத்தார், ஏகான்மவாதி, தார்க்கியர், மாயாவாதி அப்படின்னு ஒரு 6 பேர் இருக்கிறான். இந்த 6 பேர் எப்படி இருப்பான்? இவனை விட தத்துவ ஞானத்தில் உயர்ந்தவன். அப்புறம் அகப்புற சமயத்தார், அகச்சமயத்தார்னு தத்துவ ஞானம் மேலே வர என்னாகும்? உயர்ந்து கொண்டே வரும். இருக்கிறதுல ரொம்ப கடுமையான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கே இருக்கு? சைவ சித்தாந்தத்தில் தான் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பயன் உயர்ந்த பயன் பெறணும்னா உழைப்பு எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக உழைப்பு கடுமையாக தான் இருக்கும். புரியுதுங்களா? எளிமையான முத்தி வேணும்னா எங்கே போகலாம்? உலகாயதர முத்திக்கு போயிடலாம். சந்தோஷமா என்ன வேணாலும் செய்யு, என்ன வேணாலும் பேசு அப்படின்னு இங்கே இருக்கலாம். ஆனால் இது என்னது? கீழான முத்தி. அதனால சொல்ல, புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும். இந்த ரெண்டையும் தாண்டியாச்சு. தாண்டிய பிறகு என்ன வருது பாருங்க, அகச்சமயம் புக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும். மிருதினா என்னதுங்க? மிருதி நூல், வேத நூல்கள். மிருதி நூல்கள் என்பது வேதத்திற்கு துணை செய்யக்கூடிய நூல்கள். புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும். அந்த நூல்களிலே சொல்லப்பட்டிருக்க ஆச்சிரமம்னு என்னது? ஆச்சாரம் சொல்கிறோமா இல்லையா? ஆச்சாரம், அந்த வழிமுறைகள், அந்த நூல்களில் சொல்லக்கூடிய வழிமுறைகள். அறத்துறைகள் அருந்தவங்கள் புரிந்தும். அதன் பிறகு என்ன செய்யறது? கடுமையான தவம். சாதாரண தவம் கிடையாது. எப்படிப்பட்ட தவம்? கடுமையான தவம். அப்போ புற சமயத்தில் பிறக்கணும், முத்தி அடையணும். அகச்சமயத்தில் பிறக்கணும், முத்தி அடையணும். வேத நூல்களை படித்து தெரியணும். அப்புறம் அறங்களின் வழியில் நிற்கணும். அரும் தவங்கள் புரியணும். அருங்கலைகள் பல தெரிந்தும். பல கலை 64 கலைகள் இருக்கா இல்லையா? ஆயக்கலைகள் 64. எல்லா கலையும் படித்து முடித்து தேர்ச்சி பெறணும். அருங்கலைகள் பல தெரிந்தும் ஆரணங்கள் படித்தும். ஆரணம் என்பது வேதம்தான். வேத கருத்துக்களை படித்தும், அப்புறம் ஆரணங்கள் படித்தும், சிறப்புடைய புராணங்கள் பல உணர்ந்தும். புராணங்கள் 18 புராணம் இருக்குது. அந்த புராணங்களை எல்லாம் படித்து தெளிஞ்சு சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும், வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும். வேத சிறப்பொருள், வேதத்தினுடைய சினத்தானமாக சொல்ல உபநிடதங்களை கற்கணும். உபநிடதங்களை எல்லாம் கற்ற பிறகு மிக தெளிந்தும் சென்றாள்.
சென்றால் என்பது எனக்கு அருமை கருதின்னு எழுதுவார் சிவஞான முனிவர். இதையெல்லாம் என்னைக்கு இங்கே தாண்டது? அப்படி தாண்டினால் அதெல்லாம் இது அகச்சமயம் புறச்சமயம் வேதம் சாத்திரம் புராணம் இதையெல்லாம் கடந்தால் சைவத்திரத்தை அடைவர். சைவத்திற்கு நான் ஒரு சைவன்னு சொல்லணும்னா முன்னை பல பிறப்புகளிலே இதையெல்லாம் கற்று தேர்ந்திருந்தால்தான் சைவனாக முடியும். இப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்னு பாருங்க. அந்த இடத்துல கொண்டு வந்து யார் வச்சிருக்கிறா? பெருமான் கொண்டு வந்து வச்சிருக்கிறான். பெருமான் கொண்டு வந்து நம்ம வைத்திருக்கிறான். இங்கு நாம் என்ன செய்யணும்? கடுமையாக சாதனை செய்யணும். புரியுதுங்களா? இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னால் என்னது? திருப்பி கீழே போய்க்க வேண்டியதுதான், வேறு வழி இல்லை இல்லையா? மிலிட்ரிக்கு போனால் எப்படி இருக்கும்? கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு என்னது ட்ரைனிங் அப்படி இருக்கும் இல்லையா? இங்கே சாதாரணமாக இப்போ ஸ்கூலில் ஒரு என்சிசி இருக்குது, அதில் ட்ரைனிங் எப்படி இருக்கும்? அப்படியே இருக்கும். அப்படியே போனால் வந்து அப்படி இருந்துக்கலாம். ஆனால் மிலிட்ரிக்கு போயிட்டு என்சிசியில் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, நீங்கள் என்னங்க இவ்வளோ பாடாப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்க முடியுமா? முடியாது இல்லையா? ஆனால் அப்படின்னா நீ அங்கே எங்கே இருக்கணும்? என்சிசியில் இருக்க வேண்டியதாயா? இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்பானா இல்லையா? அது மாதிரி நம்ம சைவத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்னங்க இந்த பாடுபடுத்துறீங்களே, வகுப்புக்கு வந்தால் பயமுறுத்துறீங்களே, விடை வந்தே தீரும் பயன் தந்தே தீரும்னு சொல்கிறீங்களே, நாங்கள் ஏதோ வந்தால் திருநீர் பூசிட்டா ஒன்றும் வராதுன்னு நினச்சில வந்தோம் அப்படின்னா காரணம் என்னதுங்க? எல்லாம் நம்ம அறிவை திருத்துவதற்காக. அறிவை திருத்துவதற்காக. 2ஆம் நூற்பாவில் நான் திருப்பி அடிக்கடி 2ஆம் நூற்பா போக வேண்டியதாக இருக்குது. ஒரு மருத்துவன் சிலருக்கு என்ன செய்வான்? மாத்திரை இனிக்கிற மாத்திரை கொடுப்பான். தேனில் குழந்து அப்படியே என்ன கொடுப்பான்? தேனில் கலைச்சி கொடுறாமா, இவன் பக்கத்தில் உட்காந்து நமக்கு மாத்திரை அப்படி தான் கொடுப்பாராட்டு இருக்குது அப்படின்னு வச்சுருந்தா நம்மளை டெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன செய்வான்? வேப்பங்காயில் இதை நினச்சி சாப்பிடுவேன். என்ன சார் அவருக்கு தேனில் சாப்பிட சொன்னீங்க, எனக்கு போய் வேப்பங்காயில் திங்க சொல்கிறீங்களே அப்படின்னா, அவருக்கு நோய் என்னவோ அதுக்கு அதான் மருந்து, அவருக்கு அதான் மருந்து. உனக்கு என்ன நோயோ அதுக்கு இதுதான் மருந்து. நீ அந்த மருந்தை இங்கே நீ கேட்கக்கூடாது. உனக்கு நோய்க்கு மருந்து ஏன்னா நான் வைத்தியனா நீ வைத்தியனாயா? நான் சொல்கிறத கேளுமா இல்லையா? அடுத்தது பின்னாடி ஒருத்தர் உட்காந்து அவனுக்கு என்னது? ஆப்ரேஷன் தான். அறுத்து கீரி எழுதுவார், சித்தியார் எழுதுறார். அறுத்து கீரி சர்ஜரி எப்போ இருந்திருக்கு? அன்னைக்கே இருந்திருக்கு. சில பேர்த்துக்கு கண்ணலும் கட்டியும் சர்க்கரையெல்லாம் கொடுத்து சர்க்கரையில் மாத்திரை கொடுப்பார். சர்க்கரையில் மாத்திரை கொடுப்பாரு. சில பேர்த்துக்கு கசப்பான மாத்திரை கொடுப்பாரு. சில பேர்த்து என்ன செய்வார்? படுக்க வச்சு கிழிச்சு தைச்சிருவார். இது எப்படி? நோயின் தீவிரம் நோக்கி. நமக்கு கொஞ்சம் மைல்டாக இருந்தால் ட்ரீட்மெண்ட்டு மைல்டாக இருக்கும், கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் ட்ரீட்மெண்ட்டு ஹெவியாக இருக்கும், இல்லைன்னா ஐசியூ தான். நமக்கு என்ன பெருமான் விதிச்சிருக்கிறானோ அது. ஆனால் வெளியே வரும்போது யாராக இருந்தாலும் சரி நோய் இல்லாமல் வந்துடலாம். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஐசியூவில் இருந்தாலும் சரி, இது என்னது அவுட் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, வெளியே வரும்போது எப்படி வருவான்? நோய் இல்லாமல் வருவோம். ஏன்னா அவன் நல்லா இருக்கிறான், அவனுக்குலாம் என்ன அட்மிஷனே போடலை, அவன்லாம் என்ன ஆகலை, இன்னும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரல, அதனால் அவன் வெளியே நிம்மதியாக இருக்கிறான். அவனுக்கு நோய் முற்றிக்கொண்டே வருகிறது. புரியுதுங்களா? நோய் முற்றிக்கிட்டே வருது. நோய் இருக்கிறது என்று தெரியாது அவன் என்ன செய்திருக்கிறான்? வெளியே நிற்கிறான். நம்மளாம் என்ன ஆகிட்டோம்? ஐயோ பார்த்துருணுங்க, சாதாரணமாக இருக்கும்போதே போயிட்டா பரவாயில்ல, இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு நம்மளாம் எங்கே வந்தாச்சு? ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் என்னங்க அறுப்பீங்களா, கீறுவீங்களா, இனிப்பு மாத்திரை கொடுப்பீங்களா, கசப்பு மாத்திரை வந்தாச்சு இல்லையா? நீ வா, நான் பார்த்துக்கிறேன். இப்போ நாமெல்லாம் மருத்துவமனையில் இருக்கிறோம், நமக்கு நோய் தெரியும். ஃபீஸ் என்னவா? நீங்கள் அனுபவிக்கிற சிவபோகம் தான் பெருமானுக்கு ஃபீஸ். தன்னை அடைய தருகின்றான். என்ன யார் தருவா? இப்போ நம்மலாம் போனால் நம்ம தான் தரணும். அவன் என்ன செய்கிறாங்க?
தன்னையே தருகின்றான். தன்னையே இதுக்கு மேலே எப்படி, இதுக்கு மேலே நமக்கு என்ன கருணை தர முடியும் இல்லைங்களா? மருத்துவமனை கூட்டிகிட்டு வந்து ஆப்ரேஷனும் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்புறம் என்ன செய்கிறான்? அவனையே கொடுக்கின்றான். அவனையே கொடுக்கின்றான். நாம் என்ன செய்கிறோம்? எப்படா சந்து கிடச்சா வெளியே முட்டிட்டு ஓடலாம் அப்படின்னு தான் நம்ம இருக்கிறோம். காரணம், மருத்துவன் பெருமை நமக்கு தெரியவில்லை, மருத்துவமும் தெரிவதில்லை. அவன் நமக்கு நடக்கிறதெல்லாம் என்னது? என்ன நடந்துகிட்டு இருக்கு? ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு இன்பம் வந்தாலும் ட்ரீட்மெண்ட்டு தான், துன்பம் வந்தாலும் ட்ரீட்மெண்ட்டு தான், ரெண்டு நமக்கு ட்ரீட்மெண்ட்டு தான். சரிங்களா? ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இங்கே என்ன செய்கிறாருங்க? சென்றால் சைவத்திரத்தை அடைவர், சைவத்திரத்தை அடைவர். சரி வந்தாச்சு, அப்பாடா முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு. என்ன இருக்கிறது? இதில் சரியை கிரியா யோகம் செலுத்திய பின் இதில் 4 படி இருக்கு. இது வரைக்கும் வந்தது பல ஆயிரம் படி, அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இங்கே எங்கே நிற்கிறோம்? சைவம் என்கின்ற உயர்ந்த இடத்துல நிற்கின்றோம். இதற்கு மேலே நமக்கு 4 படி இருக்கிறது, 4 படி இருக்கிறது. சரியை கிரியை யோகம் ஞானம். சரியினுடைய முதிர்ச்சி கிரியை, கிரியினுடைய முதிர்ச்சி யோகம், யோகத்தின் முதிர்ச்சி ஞானம், ஞானத்தின் முதிர்ச்சி வீடு பேறு, ஞானத்தின் முதிர்ச்சி வீடு பேறு. எனவே நம்ம என்ன செய்யணும்? அதுலேயும் வரிசையாக தான் போகணும், வரிசையாக தான் போகணும். எனவே சரியை கிரியா யோகங்களை செலுத்திய பின் ஞானத்தால், ஞானத்தால் சிவனடியை சேர்வர். ஞானத்தால் என்பது ஞானத்தின் வழியாக, ஞானத்தின் வழியாக வீடு பெற்றை பெறுவர் என்று இங்கே சொல்கிறார். அடுத்த பாடல் பாருங்க. பல்வேறு சமய முத்தி சொல்கிறார். இம்மையே ஈரட்டு ஆண்டி எய்தி எழிலாரும் ஏந்திழையார் முத்தி. 18 வயசு, அறிவியரோடு கூடி இன்புறுதலே முத்தி. இம்மையே, இம்மையேன்னு என்னது? இந்த பிறவியிலேயே. முத்தி என்னமா அங்கே எங்கேயோ போவானாமா, செத்ததுக்கப்புறம் அங்கே போய் ஏதோ அனுபவிப்பானா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுயா. இந்த பிறவியில் இங்கே அனுபவிக்கிறதா ஏன் இன்பம், இங்கே அனுபவிக்கிறதா இன்பம் அப்படின்னு சொல்பவன் யார்? உலகாயதன். இம்மையே ஈரட்டு ஆண்டி எய்தி எழிலாரும் ஏந்திழையார் முத்தி. ஏந்து இளையார் ஆர், ஆர் என்பது என்னதுங்க? அனுபவித்தல். ஆறுதல் என்பது அனுபவித்தல். எனவே அந்த பெண்களோடு கூடி 18 ஆண்டுகளிலே இன்பத்தை பெறுதலே முத்தி. சொல்பவர் யாரு? உலகாயதர். இது முதல் முத்தி. ரெண்டாவது முத்தி என்னது? இம்மையே, அம்மையே இரும் சொர்க்கம் முத்தி. அம்மையே இரும் சொர்க்கம் முத்தி. சொர்க்கமே முத்தி, சொர்க்காதி போகங்கள், சொர்க்கமே முத்தி. இது யாருன்னா மீமாஞ்சகர். இல்லை மீமாஞ்சகர். இந்த இடத்துல மீமாஞ்சகர் குறிக்கும். அவரோடு ஒத்தவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. அதில் பாஞ்சராத்திரிகள் இதில் வருவாங்க. அதாவது புண்ணியம் செஞ்சு புண்ணியத்தினாலே சொர்க்க முதலான போகங்களை அனுபவிப்பதே முத்தி, சொர்க்காதி போகங்களை அனுபவிப்பதே முத்தி. இரும் சொர்க்கம் முத்தி. அம்மையே முத்தி. அம்மையேன்னு என்னதுங்க? மேலை பிறப்பில் இங்கே உயிரை விட்டு போனதுக்கப்புறம் எங்கே போவான்? சொர்க்கத்துக்கு போவான் அப்படின்னு சொல்கிறது யாருது? மீமாஞ்சகர் முதலான அவர்களோட முத்தி. அடுத்தது 5 கந்தம். கெடுதலே முத்தி. 5 கந்தம் கெடுதலே முத்தி. இது யாரு? பௌத்தர். யாரு? பௌத்தர். உருவக்கந்தம், வாசனை கந்தம், குறிக்கந்தம், தன்வேதனை கந்தம் என்று சொல்லக்கூடிய 5 வகையான கந்தம் கெடுவதே முத்தி என்பது சொல்கிறவங்க யார்? பௌத்தர்கள். பௌத்தர்கள் சொல்லக்கூடிய முத்தி
நாலாவது முத்தி அட்டகுணம் தானே, அட்டகுணம். சமணர் 8 வகையான குணங்களை பெறுதலே முத்தி. இதெல்லாம் என்ன செய்யணும், இந்த சமயத்தை தனியாக படிக்கணும். இந்த சமயம் காட்டுற முத்தி புரியுதுங்களா? நம்ம அதெல்லாம் விரிவாக பார்க்கலை. பார்த்தோமா? பார்க்கலை. பார்த்துருந்தாலும் அப்படி தான் இருக்கும், பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும், பார்க்கலனாலும் அப்படி தான் இருக்கும். அதனால் பார்த்ததா வச்சுக்குவோம். சரியா? அட்டகுணம் கெடுதலே முத்தி. அட்டகுணம் கெடுதலே முத்தி. அப்புறம் பாடானம் போழ்கை முத்தி. இது பாடானவாதி ஒரு சமயமே இருக்கு. அப்புறம் வைசேடிகள், வைசேடிகள் நியாய மதத்தார். ரெண்டு பேர் சொல்லுவாங்க இது தர்க்க மதத்தார். வைசேடியர் என்பது யாரு? தர்க்க மதத்தார். தர்க்க மதத்தார் பாடானவாத சைவர். ரெண்டு பேருமே பாடானம் கொள்கையே முத்தின்னு சொல்லுவாங்க. விவேக முத்தி 5வது 6வது முத்தி 1 2 விவேக முத்தி. விவேகமுத்தி. சாங்கியர் என்னமா? வைசேடியர் பாடானவாதி. வைசேடியர் பாடானவாதி ரெண்டு பேர். விவேகமுத்தி சாங்கியர். தம் மெய்வடிவாம் சிவத்தை பெருகையே முத்தி. சிவசமவாதி முதலாகியோர். சிவசமவாதி முதலாகியோர் அகச்சமயத்தார் பூரா. இந்த 7 அகச்சமயத்தார் 6 பேர் வந்துடுவாங்க. சிவசமவாதி முதலாக 6 பேர் இதில் வந்துடுவாங்க. இப்படி பல சமயங்கள் பல்வேறு முத்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறது. பல்வேறு முத்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறது. எது? உலகத்தை நுகர்தலே முத்தி. உலகத்தை நுகர்வதே முத்தி. சொர்க்கம் பெறுவதே முத்தி. சொர்க்கம் பெறுவதே முத்தி. 5 கந்தங்கள் கெடுதலே முத்தி. 5 கந்தங்கள் கெடுதலே முத்தி. அட்டகுணம் பெறுதலே முத்தி. அட்டகுணம் பெறுதலே முத்தி. அப்புறம் பாடானம் போல இந்த பிறவி விட்டுட்டு முத்தி நிலையில் உயிர் எப்படி கிடக்கும்? கல் மாதிரி கிடக்கும். பாடானம்னா கல். முத்தி நிலையில் ஆன்மா எப்படி கிடக்கும்? எந்த அனுபவம் இல்லாமல் கல் மாதிரி கிடக்கும். கல் மாதிரி கிடக்குன்னு சொல்கிறவங்க யார்? வைசேடியரும் பாடானவாதியும். முத்தி நிலையில் ஆன்மாவுக்கு அனுபவம் கிடையாது, அது எப்படி கிடக்கும்? கல் மாதிரி கிடக்குன்னு சொல்கிறவங்க. அப்புறம் விவேகத்தை பெறுதலே முத்தி. விவேகம்னா சாங்கிய நூல் இருக்குது. சாங்கிய நூலை படித்து தெரிஞ்சிட்டிங்கன்னா முத்தின்னு அர்த்தம். இது நல்லா இருக்குல்ல? சைவ சித்தாந்தம் படித்தா முத்தி அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் நம்ம நூல் சொல்கிறதில்ல. படித்தாலும் முத்தி இல்லை, அதை முழுசாக புரிஞ்சுக்கிட்டாலும் முத்தி கிடையாது. அப்புறம் எதுக்குங்க படிக்கணும்? அதை நமக்கு சாதனைக்கு துணை செய்வது. படிக்காமையே உண்டான்னு கேட்குறீங்களா? உண்டு. இல்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை.
இல்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஆனால் படிக்காமல் பண்ணுறவர் எப்படி பண்ணுறாரு, அவருக்கு அந்த இடத்துல ஒரு அனுபவம் இருக்கா இல்லையா? அந்த அனுபவம் சைவ சித்தாந்தத்தில் சொல்கிற அனுபவத்தை அவர் பெற்றிருந்தால் அவருக்கு கண்டிப்பாக முத்தி உண்டு. அவர் சைவ சித்தாந்தம் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அந்த பூசையில் எப்படி இருக்கணும், அனுபவம் என்ன அனுபவமாக இருக்கணும், சைவ சித்தாந்தம் காட்டுற அனுபவம் அவருக்கு விளையணும். அப்படி விளைஞ்சதுன்னா கண்டிப்பாக முத்தி உண்டு. அதான் சொல்லி, இந்த நூல் என்பது உங்கள் சாதனையை வளப்படுத்துவதற்கு தான் நூல். சாதனை செய்யும் போது என்ன செய்யணும்னு தெரியணும், செய்யும்போது நமக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரியணும், அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு தெரியணும். இதுக்கு தான் நூல். இந்த நூல் படிக்கிறதுனால முத்தி வரவே வராது. புரியுதுங்களா? நூல் படிக்கலைன்னா வருமா அப்படின்னு கேட்டால் வராதுன்னு சொல்ல முடியாது. புரியுதா இல்லைங்களா? இப்போ உங்கள் வீட்டில் ஒரு மிஷின் வாங்குறீங்க, ஒரு மிஷினை வாங்குறீங்க. என்ன மிஷின் வாங்குறீங்க? ஏதோ ஒரு மிஷினு இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலை, ஒரு மிஷின் வாங்குறீங்க. சரிங்களா? வாங்கி வச்சாச்சு வீட்டில், வாங்கி ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி வச்சாச்சு. கூடவே அது கூட என்ன கொடுப்பான், யூசர் மேனுவல் கொடுப்பானா இல்லையா? இதை படிக்கணுமா வேண்டாமா? படித்தாலும் சரி படிக்காட்டியும் சரி, படித்தா என்ன செய்யலாம், இது இந்த சுவிட்ச் எதுக்கு இந்த சுவிட்ச் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். எதுமா? அதுதான். இப்போ அவர் உங்களுக்கு எப்பவுமே கூட இருக்க முடியாது. நூல் எதுக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்க தான் நம்ம பாடத்தை எதையும் மிஸ் பண்ணாமல் படிக்கணும். அது நம்ம குறைட்டு இல்லை, நமக்கு பாடத்திலே இந்த தகராறு இருக்குது. என்னது, எல்லாத்தையும் படிக்கிறது இல்லை. சிலபஸ் அப்படி இருக்கு. நான் சொல்கிறது புரியுதா இல்லைங்களா? சிலபஸே நமக்கு எப்படி இருக்கு, ஹரிபரியா நம்ம ஓடுறோம். நூல் என்பது எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், குருநாதன் எப்பொழுதும் நம்ம கூட இருக்க முடியாது. புரியுதுங்களா? குருநாதன் 24 மணி நேரம் கூட இருப்பாரா? உங்களுக்கு உபதேசம் பண்ணாரா? எல்லாம் புரிஞ்சிருச்சா? எல்லாம் புரிஞ்சிருச்சா? கூட இருந்து செய்ய முடியுமா அவர்னால? அதுக்கு துணை செய்வது தான் நூல். புரியுதுங்களா? அப்போ வாங்கியாச்சு. நீங்கள் அங்கே என்ன வாங்கிட்டு வந்துருக்கிறீங்க, மிஷின் வாங்கிட்டு வந்துட்டீங்க. கூடவே யூசர் மேனுவல் கொடுத்துருக்கிறாரு. கொடுத்தது யாரு? குருநாதர் தான். நான் யூசர் மேனுவல் படிக்கணுமான்னு கேட்டால், படித்தா கரெக்டாக ஆப்ரேட் பண்ணுவீங்க, படிக்கலைன்னா ஒவ்வொன்றா தப்பு செஞ்சு தெரிஞ்சுக்குவீங்க. ஓ, இந்த சுவிட்ச் இதுக்கு இல்லையா, இந்த சுவிட்ச் இதுக்கு இல்லையான்னு எப்போ தெரியும்? ஆப்ரேட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போகுது. ஒன்றும் தப்பாயிட போகிறதில்ல. நம்மளோட மேனுவல் இருந்தால் என்ன செய்யலாம், ஒன்றா இந்த சுவிட்ச் இதுக்கு தான், இந்த சுவிட்ச் இதுக்கு தான் தெரியும். அப்போ என்ன செய்யலாம், ஈஸியாக பண்ணலாம். அவ்வளோதான். படிக்காமல் தெரியணும்னா அனுபவத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது. அந்த அனுபவம் கண்டிப்பாக நிகழும். ஆனால் அதுக்கு என்ன தெரியாது நமக்கு. இப்போ நம்ம செய்யும்போது ஒரு இடைஞ்சல் வருது, நமக்கு ஒரு உணர்வு, ஒரு அனுபவம் நிகழ்கிறது. இந்த அனுபவம் சரியா தப்பா தெரியாது. இதே புத்தகம் இருந்ததுன்னா என்ன செய்யலாம், அதில் சொல்லியிருக்கு, இந்த பாட்டில் இப்படி சொல்லியிருக்கு, இப்போ நாம் போகிற வழி சரிதான், போகிற வழி சரிதான். இல்லை, ஐயோ இப்படி இந்த உணர்வு நமக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே, இப்போ நமக்கு வருது, அப்போ என்ன ஆகுது, தப்பு. இது நம்ம அதுதானே சொல்லியாச்சு இல்லைம்மா, கேட்கலாம்ல. அம்மா செய்யக்கூடாதுன்னு சொல்லி தாராளமாக செய்யலான்னு சொல்லியாச்சு. நீங்கள் சைவ சித்தாந்தம் படிக்காமல் முத்தி கிடைக்காதுன்னு யாரும் சொல்லலை. சரிங்களா? ஆனால் படிப்பதினால அறிவு தெளியும். சரிங்களா? தெரிஞ்சவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க படித்து கொஞ்சம் முன்னாடி போகலாம், தெரியாதுங்கிறவங்க மெதுவாக வரலாம். புரியுதா இல்லைங்களா? அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. வண்டியில் போகும்போது ரூட் தெரிஞ்சால பின்னாடி உட்கார வச்சுட்டு போகிறது எப்படி இருக்கும், போய் நின்று ஒரு 4 ரோடு வந்துருச்சுன்னா, ஐயா லெஃப்ட்டு போகிறதா ரைட் போகிறதான்னு கேட்டால் என்ன ஆகும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் ஆயிர போகிறதில்ல. எல்லோரும் போகிறவங்க மொத்தமாக போய் தான் தீர போகிறாங்க. அங்கே திருவடிக்கு போகாத உயிர் ஒன்றுமே இல்லை. திருவடிக்கு போகாத உயிர்
பூசை பண்ணுற உயிர் கேட்கல, பூசையே பண்ணாத உயிர் அங்கே தான் போவோம். இன்னைக்கு பூசையே பண்ணலனாலும் அவர் எங்கே போவார்? திருவடிக்கு போவார். எப்போ போவார்? லேட்டாக போவார். அவர் ரொம்ப லேட்டாக போவார், இவர் கொஞ்சம் லேட்டாக போவார், அவ்வளோதான். வேற ஒன்றும் ஆயிர போகிறதில்ல. எல்லாருமே அந்த வரிசையில் தான் நிற்கிறோம். எந்த வரிசையில்? திருவடிக்கு போகிற வரிசையில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அறிவு விளங்குவதும் என்னது? எல்லாம் திருவருள் சம்மதம் தான். சரிங்களா? சரி. எனவே சிவன் அந்த இறைவனது திருவடியை பெறுவதே முத்தி, அதாவது அவனது வடிவத்தை பெறுவதே முத்தி. அவனது சிவபெருமான் போல உருவத்தை பெற்று நிற்பதே முத்தி என்று சொல்பவங்க யாரு? சிவசமவாதி முதலாக 6 சமயத்தார். இதெல்லாம் முத்தி இல்லை, இதெல்லாம் பதமுத்தின்னு பேர். இதெல்லாம் என்ன பேர்? பதமுத்தி. பதமுத்தி. எனவே இங்கு நான் செப்புவது எதுங்க? சிவனடியை சேரும் முத்தி, திருவடியை சேருகின்ற முத்தி. அது முடிந்த முத்தி. அது என்ன பேரு? முடிந்த முத்தி. அதான் பரமுத்தி. அதுக்கு என்ன பேரு? பரமுத்தி. பரமுத்தி. எனவே இப்போ சொல்றது இது முதலாக எத்தனாவது பாட்டு? 264 முதலாக 328 வரைக்கும் சொல்லக்கூடிய அத்துணை பாடல்களும் எதை சொல்லுகிறது? பரமுத்திக்கான இலக்கணத்தை சொல்லுகிறது. பரமுத்திக்கான இலக்கணத்தை வழியை சொல்லுது. இங்கிருந்து ஆரம்பிச்சு சைவத்துக்கு வந்தாச்சு. இப்போ இந்த பாட்டை படிக்கிறோம்னாவே நம்மள எங்கே வந்தாச்சு? சைவத்துக்கு வந்தாச்சு. இப்போ இங்கிருந்து நம்ம எங்கே போகணும்? சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 ஏறணும். ஞானத்தின் வழியாக வீடு பெற்றுக்கு போகணும். அப்போ எதை செய்யணும்னு வரிசையாக சொல்கிறாரு. இந்த பாட்டில் தொடங்கி கடைசியாக 328வது பாட்டை கொண்டு போய் எங்கே முடிப்பார்? திருவடியில் முடிச்சிடுவார். சித்தியாருக்குரிய ஒரு தனிச்சிறப்பே இதுதான். இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சு என்ன செய்கிறாருங்க? இப்போ சரிகையிலேருந்து நம்மளை ஆரம்பிப்பார். எங்கேருந்தே? ஏன்னா சைவத்துக்கு வந்தாச்சு. இந்த நூல் படிக்கிறவங்க யார்? சைவருக்கு தான் இந்த நூல். நான் சைவர் இல்லைங்கண்ணா, புத்தகத்தை மூடி வச்சுட்டு கிளம்பியான்னு சொல்ல வேண்டியதுதான். உனக்கு இந்த நூல் இல்லை, உனக்கு இந்த நூல் இல்லை. சிவபெருமான் தான் முழு முதற் கடவுள். நான் சிவனை முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் அவன் திருவடியை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றேன் அப்படின்னு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த நூல். ஏனையோருக்கு இந்த நூல் இல்லை. இந்த நூல் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்தது அறிவால் விளங்குவது. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க யார் வேணாலும் படிச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற விருப்பம் இருந்தால் தான் இந்த புத்தகம், இந்த நூல், இந்த உபதேசம், இந்த பாடம் எல்லாம். இல்லைன்னா அவர்களுக்கு இந்த நூல் இல்லை. இந்த நூல் இல்லை. ஏனையோர் இதை படித்து நேரத்தை வீண் பண்ணாதன்றார். இதை படித்து நேரம் யாருக்கு வேஸ்ட்டு? சொல்கிறவருக்கும் வேஸ்ட்டு, கேட்குறவருக்கும் வேஸ்ட்டு. புரியுதா? அதனால் என்ன செய்யணும்? உனக்கு இந்த நம்பிக்கை இருந்தால் இதுக்கு மேலே நீ என்ன செய்யலாம்? தொடரலாம். இங்கு யாம் செப்புவது சிவனடியை சேரும் முத்தி, சிவனடியை சேரும் முத்தி என்று இங்கே சொல்லுகிறார். அப்போ இதை சொல்லக்கூடிய நூல்கள் 2 நூல் இருக்கு. வேத ஆகமங்கள் என்று 2 நூல் இருக்கிறது. அந்த நூலினுடைய சிறப்பு, நூல்கள் பொதுவாக முதல் நூல், வழிநூல், சார்பு நூல் என்று 3 நூல் இருக்கிறது. முதல் நூல் ரெண்டு, வழிநூல் 3, சார்பு நூல். இதில் வேதமும் ஆகமமும் முதல் நூல். இதுக்கு வழிநூல், சார்பு நூல் நிறையா இருக்குது. வழிநூல், சார்பு நூல் நிறையா இருக்குது. இங்கே வேத ஆகமத்தை முதல் நூலாக காட்டுகிறார். நம்மை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நூல் உண்டு. இது நமக்கு சிவஞான போதம். சிவஞான சித்தியார்.
சிவப்பிரகாசம். இங்கே சொல்றது வேத ஆகமந்தான். இந்த 3 பாட்டு 265, 6, 7 இந்த 3 வேத ஆகம சிறப்பை சொல்றார். வேத ஆகம சிறப்பை 3 பாட்டில் சொல்றார். 265, 266, 267 3 பாடல் வேத ஆகமங்களினுடைய சிறப்பை சொல்லுகிறார். ஓது சமயங்கள் பொருள் உணரும் நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உள, இவற்றுள் யாது சமயம் பொருள் நூல் யாது, இங்கு எண்ணில் இது ஆகும் அது அல்லது என்னும் பிணக்கது இன்றி, நீதியினால் இவையெல்லாம் ஓரிடத்தே காண நின்றது யாது ஒரு சமயம் அது சமயம் பொருள் நூல் ஆதலினால் இவையெல்லாம் அருமறை ஆகமத்தே அடங்கிடும், அவை இரண்டும் அறநடிக்கீழ் அடங்கும். ஓது சமயங்கள் பொருள் உணரும் நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உள. சமயங்கள் இப்போ நம்ம சொன்ன 24 சமயம் சொன்னோம். சமயத்தின 24 சமயம். அந்த சமயங்களுக்கெல்லாம் என்ன இருக்கிறதுங்க? ஒவ்வொன்றுக்கும் நூல் இருக்கிறது, பொருள் உணரும் நூல்கள். இந்த நூல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதுனா ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உள. இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை சொல்கிறத ஏற்றுக்காது, அதை எடுத்துக்கிட்டா இது சொல்கிறத ஏற்றுக்காது. இந்த சமய நூல்கள் எது? இந்த 24 சமயங்களினுடைய நூல்களை எடுத்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அது என்ன செய்யாது? எந்த சமயமும் இன்னொரு சமயத்தின் நூலை ஏற்றுக்கொள்ளாது. எந்த சமயமும் எந்த சமயத்தின் நூலையும் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் வேத ஆகமங்கள் இந்த 24 சமயம் சொல்கிற நூலையும் ஏற்றுக்குது. 24 சமயம் சொல்கிற நூலை ஏற்றுக்கொள்கிறது, எதையும் மறுப்பதில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. கருத்துக்கள் சரின்னு சொல்லும். உலகாயதன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? உலகத்தோடு கூடி நிற்கிறதாங்க இன்பம் அப்படின்னா ஆமாம் சரிதான், ஆமாம் சரிதான். ஏன்னா உன் பக்குவத்திற்கு இது சரி, உன் பக்குவத்துக்கு இது சரி. தப்புன்னு சொல்லவே சொல்லாது, தப்புன்னு சொல்ல. ஏன்னா நம்ம என்ன செய்கிறோம்? 1வது படிக்கிற பையனுக்கு அந்த பாடம் தான், அவனை போய் என்ன செய்யக்கூடாது? 5வது பாடத்தை கொடுத்துட்டு படிடா, நீ சொல்கிறது தப்புடா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. உன்னுடைய வயசுக்கு உன்னுடைய பக்குவத்துக்கு இந்த பாடம் சரி, இந்த பாடம் சரி. இப்போ என்ன செய்கிறான்? மண் என்ற ஒரு தத்துவம் 5 பூதம் தான் இருக்குதும்மா, 4 பூதம் தான் இருக்குதும்மா. இப்போ 4 பூதம் இருக்குதுங்கிறது ஆமாம் சரின்னு ஏற்றுக்கு சைவ சித்தாந்தம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவனுக்கு அவ்வளோதான் அறிவு, அவனுக்கு அவ்வளோதான் அறிவு. அடுத்து மேலே வந்தால் பௌத்தன் சமணன் 5 பூதம் தான், ஆமாம் சரி. அப்புறம் பாஞ்சராஜ் 24 தாங்க தத்துவம்னா, 24 தான் தத்துவம் சரி. சாங்கியன் 24 தான் தத்துவம் சரி. எவனையும் என்ன செய்யறதில்ல, மறுப்பதே. காரணம் இறைவனால் செய்யப்பட்டவை இவை எல்லாம். சைவ சித்தாந்தம் சொல்லுது இந்த நூல்கள் யாரால் செய்யப்பட்டது? இறைவனால் செய்யப்பட்டது. எங்க கடவுள் இல்லை என்று இறைவன் ஒரு நூல் செய்வானா? ஆமாங்க செஞ்சான், ஆமாம் செஞ்சான். ஏன் செஞ்சான்னா அவனுக்கு என்ன சொன்னால் விளங்குமோ அதைத்தான் செய்யணும். அவனுக்கு என்ன சொன்னால் விளங்குமோ அதுதான் பாடம். அதுக்கு மேலே அவனுக்கு பாடம் கிடையாது, அதுக்கு மேலே அவனுக்கு பாடம். அப்போ என்ன செய்யணும்? பக்குவம் வர வரைக்கும் இதை படியா. உனக்கு எப்போ உனக்கே தெரியும் இது கொஞ்சம் என்னமோ எனக்கு தகராறாக இருக்குதுங்க, ஒரு திருப்தி இல்லை அப்படின்னா அவன் என்ன ஆகிட்டான்னு அர்த்தம்? கொஞ்சம் பக்குவப்பட்டுட்டான்னு அர்த்தம். அப்போ இதை பிடி, அடுத்த புத்தகத்தில் கொடுத்தா அதை விட இது நல்லா இருக்குதுக்குமா. இதை படித்தது வந்ததுக்கப்புறம் என்ன செய்வான்? இதுலேயும் ஏதோ பிரச்சனை இருக்குது, இதுலேயும் ஏதோ. அப்போ ஒவ்வொன்றாக உயர 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 கடைசியாக தான் இங்கே வந்து நிற்க முடியும். அவனை கொண்டு வந்து முதல்ல நிறுத்தணும்னா அவனால் நிற்க முடியாது. அதனால் நீங்கள் அவனை வம்பா பிடிச்சி அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லிடலாம், சைவ சித்தாந்தத்தை பூரா சொல்லிடலாம் அப்படின்னா சொல்ல முடியாது. அவ்வளவில் அவன் மகிழ்க, அவ்வளவில் அவன் மகிழ்க. அப்போ அவனுடைய பக்குவத்திற்கு தகுந்த மாதிரி தான் தத்துவ ஞானம் விளங்கும். தத்துவ ஞானம் விளங்கலைன்னா என்னங்க பண்ணுறதுன்னா ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ என்ன செஞ்சிட்ருக்கிறியோ அதை நல்லா செய், என்ன செஞ்சிட்ருக்கிறியோ அதை நல்லா செய், அவ்வளோதான் சொல்ல முடியும். நீ தப்பு சரின்னு யார் சொல்ல முடியாது? யாரும் யாரையும் சொல்ல முடியாது. காரணம் அவரவருடைய அறிவினுடைய தன்மையை இறைவன் அறிவான்.
அவனுக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை என்ன செய்வான், அவன் அதை கொடுப்பான். அப்போ வேதம் என்பது உலகிற்காக கொடுக்கப்பட்டது, ஆகமம் என்பது சத்திரிபாதற்காக கொடுக்கப்பட்டது. இது பொது நூல். வேதம் என்பது பொது, ஆகமம் என்பது சிறப்பு. வேதத்தில் எல்லாம் இருக்கும், வேதத்தில் இல்லாத கருத்தே கிடையாது. வேதத்தில் இல்லாத கருத்தே கிடையாது. கடவுள் இல்லைன்னு சொல்கிற கருத்து வேதத்தில் இருக்குது. கெடா வெட்டி சாமி கும்பிட்ற கருத்து வேதத்தில் இருக்குது. புரியுதுங்களா? எல்லாமே எதில் இருக்குது, வேதத்தில் இருக்குது. ஏன் இருக்குன்னா அவன் பக்குவத்துக்கு அதை வச்சுட்டார். உனக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கோ. அப்புறம் என்னங்க பண்ணுறது, நீ வருவ, இப்போ என்ன செய்ய, எதை செய்கிறையோ அதை செய் அப்படின்னு அதை என்ன செய்ய, அவரவர் பக்குவத்துக்கு அதை விட்டுருவார். அப்போ இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் கிரியாபாதம் ரொம்ப அதிகமாக இருக்கும், கிரியைகள் அதிகமாக இருக்கும். இதில் ஞானபாதம் அதிகமாக இருக்கும் ஆகமத்தில். இது யார், பக்குவமுடையோருக்கு ஆகமம், பக்குவமுடையோருக்கு ஆகமம், ஏனையோருக்கு வேதம், ஏனையோருக்கு வேதம். இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நம்ம தமிழகத்துக்கு தாங்க ஆகமம், இந்தியாவுக்கு ஆகமம் கிடையாது. இந்தியாவில் எங்கேயுமே ஆகமம் வழக்கில் கிடையாது, எங்கேயுமே வழக்கில் கிடையாது. ஆகமம் எங்கே இருக்கிறது, தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா தத்துவ ஞானம் இங்கே தான் இருக்கிறது, தத்துவ ஞானமே இங்கே தான் இருக்கிறது. ஏனைய தத்துவ ஞானங்கள் சைவ சித்தாந்தத்தை நோக்க ஒரு படி கீழே தான். நீங்கள் எந்த தத்துவ ஞானத்தை வேணாலும் வச்சுக்கோங்க. அதெல்லாம் எப்படி செய்யணும்னு கேட்டால், இப்போ இந்த ஒரு வகுப்பறையில் நாம் படிக்கிற இந்த பாடத்தை வச்சுக்கிட்டு இதை விளக்க முடியாது. இதுக்கெல்லாம் என்ன செய்யணும், மிக ஆழமான ஒரு ஆராய்ச்சி வேணும், ஆழமான ஆராய்ச்சி. அந்த தத்துவ ஞானத்தை படிக்கணும், நம்ம தத்துவ ஞானத்தை படிக்கணும். ரெண்டையும் என்ன செய்யணும், ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியும். ஏன்னா இப்போ நம்ம இன்னும் நம்ம தத்துவ ஞானமே நமக்கு எப்படி இருக்குது, இன்னும் தகராறாக இருக்குது, இன்னமே தகராறாக இருக்குது. இன்னும் எங்கே போய் நம்ம அடுத்த தத்துவ ஞானத்தை வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணுறது இல்லையா? அதனால் அது, ஆனால் மனசில் வச்சுக்கணும் கருத்து என்னது, எந்த தத்துவ ஞானமும் இதற்கு இணையாக இல்லை. நீங்கள் நல்லா நம்ம படிக்கக்கூடிய சைவ சித்தாந்தம் என்பது உலகிலேயே ஆகச்சிறந்த தத்துவ ஞானம். இதுபோல் உயர்ந்த ஒரு தத்துவ ஞானம் உலகத்தில் கிடையாது, எந்த சமயத்துக்கும் கிடையாது, எந்த சமயத்துக்கும் கிடையாது. நீங்கள் மற்ற சமயம்லாம் போனீங்கன்னா நீங்கள் உலகத்தில் அதிகமாக பின்பற்றக்கூடிய சமயம்னு எடுத்துக்கிட்டே இப்போ என்ன சொல்லலாம், கிறித்துவம், இஸ்லாம், இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நூல் ஒரே நூல் தான் இருக்குது, ஒரே ஒரு நூல் தான் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்கிறோ அதான், அதோட முடிஞ்சு போச்சு. தத்துவ ஞானம்னா இவங்களுக்கு என்னன்னே தெரியாது முதல்ல, அவங்களுக்கு அதுதான் என்னது, வழிபாட்டு நூலும் அதுதான். தத்துவ ஞானமே அதில் கிடையாது, தத்துவ ஞானமே கிடையாது. நமக்கெல்லாம் என்ன செஞ்சு, வழிபாட்டு நூல் தனி, தத்துவ ஞானம் தனி. ஏன்னு கேட்டிங்கன்னா வழிபாட்டில் இருந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் எங்கே வரணும், தத்துவ ஞானத்துக்கு வர முடியும். தத்துவ ஞானம் படித்ததுக்கப்புறம் வழிபாடு செய்யணும். என்ன வேறுபாடு அப்படின்னா, அன்பினாலே, நமக்கு அன்பினாலே முதல்ல நம்ம வழிபாடு செய்வோம், அதன் மீது நமக்கு தத்துவ ஞானத்தில் ஈர்ப்பு வரும். ஈர்ப்பு வந்து தத்துவ ஞானம் தெரிந்த பிறகு நம்ம வழிபாடு செய்கிற போது அந்த பெருமானுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குங்க, அது ஒரு உயர்ந்தபட்ச உறவாக இருக்கும். அதற்காக நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக தத்துவ ஞானம் படிக்கணும். இந்த தத்துவ ஞான அமைப்பே என்பது வேற எந்த சமயத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம சமயத்திற்கு உண்டு. 14 நூல் கொடுத்துருக்குறாங்க. அதன் பிறகும் பின்னாடி வந்த அருளாளர்கள் ஏராள துகளறு போதம் இருக்கிறது. நம்முடைய ஆதீனங்களில் பண்டார சாத்திரங்கள் என்று 14 நூல், தர்மி ஆதீனத்தில் 14, நம்முடைய திருவாவூர் ஆதீனத்தில் 14, அதுபோக நம்முடைய தாயுமானவர் என்று ஏராளமான ஞானிகள் தத்துவ ஞான நூல்கள் அவ்வளவு கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ பெரிய கொடை எந்த சமயத்துக்குமே கிடையாது. ஆனால் நம்மள என்ன செய்கிறோம், அதெல்லாம் திரும்பி கூட பார்க்குறதில்ல, அது வேறு விஷயம், சரியா? ஆனால் இருக்கிறது, நமக்கு இருக்கிறது, அது வாய்ப்பு நமக்கு பெருமான் கொடுத்துருக்கிற. முதல்ல நம்ம சைவராக பிறந்ததற்கு மகிழணும், அது சித்தாந்தியாக இருப்பதற்கு பெரிய ஒரு வாய்ப்பு பெருமான் நமக்கு கொடுத்துருக்கிறான். எனவே வேத நூல் இங்கே பாருங்கள், ஓது சமயங்கள் பொருள் உணரும் நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உள, ஒன்றுக்கொன்று பொருந்தாமல் இருக்கிறது. இவற்றுள் யாது சமயம் பொருள் நூல் யாது எண்ணின்
இது ஆகும் அது அல்லது என்னும் பிணக்கது இன்றி, இந்த நூல் தான் சிறந்தது, இந்த சமயம் தான் சிறந்தது என்று ஒவ்வொரு சமயங்களும் என்ன செய்து கொண்டு இருக்குது, பூசலிட்டு கொண்டு இருக்கிறது. பட் நம்ம சைவ சித்தாந்தம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, எல்லாருக்கும் ஒரு இடம் கொடுத்துருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு இடம் கொடுத்து. எனவே யாது சமயம் பொருள் நூல் யாது என்னின் இது ஆகும் இது அல்லது, இது வேணும் இது வேண்டாம் என்று என்ன செய்வதில்லை, யாரையும் நம்ம தள்ளுவதில்லை, யாரையும் தள்ளுவதில்லை. 24 சமயம் பட்டியல் போட்டு என்ன செஞ்சுருக்கிறோம், எல்லா சமயத்தையும் கொண்டு வந்து வைத்திருக்கோம். அதற்கு என்று ஒரு இடம் கொடுத்துருக்குறோம், இடம் கொடுத்துருக்குறோம். ஏங்க அது என்ன நீங்கள் கொடுத்துட்டீங்க, என்னை போட்டு கீழே உட்கார வச்சுட்டு இடம் கொடுத்துட்டேங்கிறீங்க, நம்ம சொல்லலாம் இல்லையா, நீ எனக்கு கீழதாயா அப்படின்னு சொல்கிறது என்ன எனக்கு கொடுக்கறது அப்படின்னு நம்ம கேட்கலாம். சரியா, நான் உனக்கு கீழே இடம் கொடுத்துருக்கேன்னா இல்லையா, உங்கள் சமயத்தில் சைவத்துக்கு எங்கே இடம் இருக்க சொல்லு, எங்கேயாவது வச்சிருக்கிறியா? சைவத்தை பற்றி உன் தத்துவ ஞானம் பேசுதாயா, எங்கேயாவது பேசுதா? இல்லை வைணவத்தை பற்றி பேசுதா? எந்த சமயத்தை பற்றி உன் தத்துவ ஞானம் பேசுது? உனக்கு தத்துவ ஞானமே கிடையாது. ஒன்று, தத்துவ ஞானம் இருக்கிறவங்க கூட என்ன செய்வான், அவன் சமய தத்துவ ஞானத்தை மட்டும்தான் பேசுவான். அப்போ மற்ற சமயங்கள் எங்கே இருக்கு, உன் தத்துவ ஞானத்தில் மற்ற சமயங்களுக்கு என்ன இடம் நீ சொல்லு. நான் உன்னை இந்த இடத்துல வச்சுருக்கிறேன், உன் தத்துவ ஞானம் 10 தான் இருக்குது, பாரு நாங்கள் 10க்கு மேலே வச்சுருக்கிறேன், இப்படி நான் இது என்னென்ன வேலை செய்யும் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, இறைவனுக்கு இலக்கணம் நீங்கள் சொல்கிறீங்க, அது நாங்கள் இப்படி சொல்கிறோம், எங்கே நீ டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற, உன் தத்துவ ஞானத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னா எதுலேயும் கிடையாது, எதுலேயுமே கிடையாது. நம்மளதை வச்சுருக்கிறாங்க பரபக்கம் சங்கற்ப நிராகரணம்னு 2 நூல் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பூரா சமயத்தை எடுத்து அக்கு வேற ஆணி வேற பிரித்து தத்துவ ஞானத்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. யார் தத்துவ ஞானத்தை, 24 சமயத்தினுடைய தத்துவ ஞானத்தை முழுமையாக ஆராய்ச்சி செய்திருக்கிறது சைவ சித்தாந்தம். அப்படி உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு நூல் இருக்கிறதா? யார்கிட்ட? மீதி இருக்கிற 24 பேர்த்துட்டு போய் கேட்கணும், உனக்கு உன் தத்துவ ஞானத்தை உன் தத்துவத்தை முதல்ல ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறியா? இல்லை. சரி, எங்கள் தத்துவ ஞானத்துக்கு ஏதாவது இடம் கொடுத்துருக்கிறியா? நாங்கள் உனக்கு இடம் கொடுத்துருக்குறோம். அதான் நீங்கள் அதை 10வது படியில் நிற்கிறையா, 15வது படியில் நிற்கிற, உனக்கு இடம் கொடுத்துருக்குறோமா இல்லையா? உன் சமய கொள்கைகளே நாங்கள் வைத்திருக்கிறோமா இல்லையா? எங்கள் தத்துவ ஞானத்தில் உனக்கு இடம் இருக்கியா? அப்போ உனக்கு இடம் இருக்கா, உன் இடத்துல என்ன வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்டால் இல்லை. காரணம், அவனால் நம்மை ஆராய முடியாது, நம்மை ஆராய முடியாது. காரணம், அவன் தத்துவ ஞானம் நம்மை விட எப்படி இருக்கிறது, கீழே இருக்கிறது. புரியுதுங்களா? இப்போ கல்லூரியில் போயிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், கீழே இருக்கிற பாடங்களே ஆராய்ச்சி பண்ணலாம். ஆனால் கல்லூரி பாடத்தை கீழே இருக்கிற நூலில் ஆராய்ச்சி செய்ய முடியும். 5வது படிக்கும்போது காலேஜ் சிலபஸ் எடுத்து ஆராய்ச்சி செய்ய முடியுமா? பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதே காலேஜில் இருந்துட்டு என்ன செய்யலாம், 5வது பாடம் இப்படி இருக்குது, 8வது பாடம் இப்படி இருக்குது அப்படின்னு என்ன செய்யலாம், ஆராய்ச்சி பண்ணலாமா இல்லையா? அதனால தான் நம்மகிட்ட வச்சுருக்குது அது. புரியுதுங்களா? அவனுக்கு ஆராய்ச்சி பண்ண முடியாது, ஆராய்ச்சி பண்ணினா அவனுக்கு தெளிவு கிடைக்காது. காரணம், அவன் தத்துவ ஞானம் எங்கே இருக்குது, கீழே இருக்கிறது. எனவே ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உள்ள இவற்றுள் யாது சமயம் பொருள் நூல் யாது என்னில் இது ஆகும் அது அல்லது என்னும் பிணக்கதி இன்றி, இது வேணும் இது வேண்டான்னு யாரையும் ஒதுக்காம, எந்த சமயத்தையும் ஒதுக்காம என்ன செய்கிறாருங்க, யாது ஒரு சமயம் பொருள் நூல் யாது என்னின் இது ஆகும் அது அல்லது என்னும் பிணக்கதி என்று நீதியினால் இவையெல்லாம் ஓரிடத்தே காண நின்றது யாது ஒரு சமயம். எல்லா சமயத்தையும் ஒரே இடத்துல பார்க்கணுமோ, எந்த சமயம் யாரையும் புறந்தல்லாமல் இடம் கொடுத்து நிற்கிறதோ அதுவே சமயம், அதுவே சமயம். அது என்ன சமயம்? சைவம் தான், சித்தாந்த சைவம். நம்ம சைவம்னு கூட சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும், சித்தாந்த சைவம். எனவே யாது சமயம் அது சமயம், பொருள் நூல், அதை சொல்லக்கூடிய நூல்கள் தான் பொருள் நூல். அதான் எது, வேதமும் ஆகமும். எனவே இவை 2 என்னதுங்க, இவையெல்லாம் அருமறை ஆகமத்தை அடங்கிடும். மறையிலும் ஆகமத்திலும் இந்த நூல்களெல்லாம் அடங்கிடும். எது, 24 சமயம் சொல்லக்கூடிய எல்லா நூல்களும் எதில் அடங்குகிறது, வேதத்திலையும் ஆகமத்திலையும் அடங்கிவிடும். இவை 2ம் அறநடி கீழ் அடங்கும். இந்த 2ம் எங்கே கொண்டு போய் சேர்த்து, நம்ம திருவடியில் கொண்டு போய் சேர்த்தோம் என்று சொல்லுகிறார். சரி, இந்த அளவில் சிந்தனையை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். தேநீர் சாப்பிடுங்க.